திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நமக்கு பயிற்சி அளிப்பதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம், சைவ நெறி செம்மல் சிவ திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் இந்த சைவ பயிற்சி வகுப்பை, சித்தாந்த பயிற்சி வகுப்பு அளித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, சித்தாந்தத்திலே முதல் பகுதியாக உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே கிட்டத்தட்ட 10 பாகங்கள் நம்முடைய நிகழ்ச்சி, 10 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. அதில் 11வது நிகழ்ச்சியாக, 11வது பாகமாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்று கூறி, நம்முடைய நிகழ்ச்சி ஆசானாக இருக்கக்கூடிய, நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நாம் சித்தாந்த வகுப்புக்குள் நுழைவோம். ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதம திருத்தாள் போற்றி போற்றி, கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் மலர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பகில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன், கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ
சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் ஞான சம்பந்த பெருமான் திருவடிக் கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்டேன் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய பொற்பாதங்களையும் அடியேனை என் செந்நெறியில் ஆட்படுத்திய எனது ஞானாசான் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் இந்த ஞான பூசையிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழிமைகளாலே வணங்கி இந்த ஞான சிந்தனையை தூங்குவோமாக. திருச்சிற்றம்பலம். நாம் இப்போது உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் சென்ற வகுப்பில் பூதங்கள் பத்தி பார்த்திருப்போம். ஐம்பூதங்கள் பற்றியும் அந்த ஐம்பூதங்களுடைய அந்த அதனுடைய குணங்களான அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அந்த பூதங்களுக்குரிய எழுத்துக்கள் என்ன, அதனுடைய குறி என்ன, அந்த பூதங்களுக்குரிய அதிதெய்வம் என்ன, அந்த அதிதெய்வத்திற்குரிய தொழில் என்ன, இந்த பூதங்களுடைய குணம் என்ன, அந்த அந்த பூதங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப போன வகுப்புல நம்ம இந்த கருவிகள் பத்தி, அந்த புலன்கள் பத்தி பார்த்தோம். ஐம்புலன்கள் பத்தி பார்த்தோம். அந்த ஐம்புலன்களை பத்தி சொல்லும் போது உள்ளபடி மாபூதம் போதினோம் முந்தனுக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை ஸ்பரிசம் உருவம் சுவை மாற்றம் பற்றி நமக்கு சொன்னாரு. அந்த ஐம்புலன்கள் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் அப்படிங்கக்கூடிய அந்த யாத்திரைகள் சொல்லக்கூடிய அந்த பூதங்களை சூக்கும பூதம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐம்புலன்களை சூக்கும பூதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த புலன்களை சொல்லும் போதே என்ன சொல்றாரு? கள்ளமிகும் ஐம்புலன்கள் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லையே. கள்ளமிகும் ஐம்புலனே ஆம் என்பது அது எது சொல்ற? வஞ்சனை செய்வது அப்படின்னு அர்த்தம். கள்ளம் செய்தல்னா வஞ்சனை செய்தல். அந்த ஐம்புலனும் நம்மோட உறவு போல் இருந்து நமக்கு தீமையை செய்வதனால அந்த புலன்களை கள்ளப்புலன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால இந்த ஐம்புலனும் உலக போகத்தை மட்டுமே காட்டும், அந்த ஐம்புலனும் நமக்கு இந்த பெருமானை காட்டாது அப்படிங்கிற இந்த இந்த ரொம்ப நுட்பமா சொல்றாரு. அதனால இந்த தன்மாத்திரைகள் அல்லது சூக்கும பூதங்களான இந்த பூதங்கள் ஓசையிலிருந்து இந்த ஆகாயம் தோன்றும், அந்த பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், காற்று என்ற பூதம் தோன்றும், உருவத்திலிருந்து நெருப்பு என்ற பூதம் தோன்றும், சுவையிலிருந்து நீர் என்ற பூதம் தோன்றும், நாற்றத்திலிருந்து மண் என்கின்ற பூதம் தோன்றும். இந்த தன்மாத்திரைகளை கொண்டு நாம் சென்ற வகுப்புல இதெல்லாம் அப்புறம் அரிக்கருவிகள் பத்தி கேட்கிறாரு. ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய அரிக்கருவிகள். அப்ப அதை சொல்லும் போது ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஞானேந்திரியங்களை பத்தி சொல்றேன், அதை நன்றாக உரைக்க கேள். ஊனமிகும் பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்து ஆதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாளு மூக்கு என்று அறி அப்படின்னு சொல்லி அதுல ஞானேந்திரியங்கள் எது எதுன்னு செவி தோல் கண் நாக்கு மூக்கு இதையெல்லாம் நம்ம ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இத சொல்லும் போது ஊனமிகும் பூதம்ங்கிறார். இந்த ஞானேந்திரியங்களை சொல்லும் போது இது ஊனமிகும் பூதம் அப்படின்னா இது நமக்கு ஊனத்தை தான் செய்யும். இந்த புலன்கள் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு இந்த ஊனத்தை குற்றத்தை தான் மிகுவிக்கும். அதனால குற்றத்தை மிகுதியாக செய்கின்ற இந்த பூதங்கள் இது உலக போகத்தை தான் கொடுக்கும் நமக்குன்னு பார்த்தோம். அது சொக்கநாத வெண்பார ஞானசம்பந்த பெருமான் எம்பிரான் குருஞான சம்பந்த பெருமான் சொல்லும் போது உலகம் எனக்கு காண்ற சோறாய் காணவில்லையே சொக்கநாதாம்பர். காண்ற சோறுன்னா கக்கிய சோறுன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த கக்கிய சோறை பார்த்தா நமக்கு இச்சை வருமா? அது மேல ஒரு வெறுப்பு தான் வரும் இல்லையா, அந்த கக்கிய சோறு. அது போல இந்த உலக போகங்கள் மேல எல்லாம் நமக்கு ஒரு வெறுப்பு வரணும்
அப்படி எனக்கு தோன்றவில்லையே சொக்கநாதா, உலகம் எனக்கு கன்ற சோறாய் தோன்றவில்லையே சொக்கநாதா அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்ப நாம ஒரு பிறவியில 2 பிறவியில பல கோடி பிறவிகள் பிறந்து இந்த உலகத்துலதான் உழண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் இந்த உலகத்துல இருந்து மீளக்கூடிய வழி, இந்த உலகத்தின் மீது உள்ள பற்று நமக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்ல. இன்னும் இந்த உலகத்துல புதுசு புதுசா என்னத்த அனுபவிக்கலாம், இன்னும் என்னென்ன சுகத்த பார்க்கலாம், இன்னும் எத வேடிக்கை பார்க்கலாம், இன்னும் எத கேட்கலாம், எத ருசிக்கலாம், எதெல்லாம் அனுபவிக்கலாம். அப்படித்தான் இந்த நமக்கு தோணுது. அதனாலதான் இங்க சொல்றார். ஆனா ஞானிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஞானிகள் திருவருள் பயப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் காண்ற சோறாதான் இருக்கும் இல்லையா? அதனால இந்த அவர்களுக்கு இந்த உலகம் உவர்த்து விடும் அந்த ஞானிகளுக்கு. ஆனா நமக்கு இந்த உலகம் உவர்க்கவே இல்லை. என்ன செய்தாலும் இந்த உலகத்துல இந்த உலகங்கிறதே நமக்கு ஒரு சிறைங்கிறதே நமக்கு புரியல. சிறையில இருக்கவன் என்ன பண்ணுவான்? சந்தோஷமா இருப்பானா? ஆனா நாம எப்படி இருக்கோம்? சிறையில இருக்கோன்னே தெரியல முதல்ல. ஆனா இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப ருசிக்கலான்னு பாக்குறோம். ரொம்ப இந்த உலகத்தை அனுபவிக்கலான்னு பாக்குறோம். அப்ப அதுக்குதான் பெருமான் என்ன பண்றான்? இந்த 50 இந்த ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண்ணின் குணங்கள்ல இருந்து இந்த இந்திரியங்களான ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம் சொல்லக்கூடிய இந்த ஞானேந்திரியங்களை பெருமான் நமக்கு கொடுக்குறான். இவைகளை நாம அறிகருவிகள் அப்படின்னு சொல்றோம். அறிதற்கு நாம பயன்படுத்தக்கூடிய கருவிகள்னு இந்த கருவிகளை எல்லாம் நாம பார்த்தோம். அப்ப இந்த கருவிகளை கொடுத்துட்டாலும் கருவி கொடுத்துட்டா அதே ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதையும் இயக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் இல்லையா? அப்ப இந்த கருவிகள் எல்லாம் சடந்தான். அப்ப இந்த கருவிகள் தானா செயல்படாது. அப்ப அந்த 5 இந்த செவி, தோல், கண், நாக்கு, மூக்குன்னு சொல்லக்கூடிய இந்த 5 எப்படி ஒரு விடயத்தை அறியும் அப்படிங்கிறத நமக்கு 12வது பாடல்ல சொல்றத பார்த்தோம். வானிடமாக நின்று செவி மண்ணும் ஒளியதனை ஈனமிகு தோல் கால் இடமாக ஊனஸ்பரிசம் தன்னை அறியும் பார்வையிற்கண் அங்கி விரவி உருவம் காணுமே அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதுல ஒவ்வொன்னையும் சொல்றாரு. அந்த 3 பொறிகளை இதுல சொல்லிடுறாரு. செவி, தோல், கண் 3ஐயும் 12வது பாடல்ல வச்சு நமக்கு சொல்றாரு. அப்ப வான் என்ற அந்த பூதம் பஞ்சபூதத்தை இடமாக கொண்டு செவி என்ற அந்த ஞானேந்திரியம் ஓசை என்னும் புலனை அறியும் அப்படின்னு சொல்றார். அப்ப வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை. அப்ப இந்த செவியில ஒரு ஒளி கேட்கணும் அப்படின்னா அதற்கு ஆகாயம்ங்கிற பூதம் நமக்கு உதவி செய்யணும். அததான் இங்க சொல்றாரு. அப்புறம் ஈனமிகு தோல், இந்த தோல் கால் இடமாக, கால்னா காற்று, அந்த காற்றை இடமாக கொண்டு ஊனஸ்பரிசம் தன்னை அறியும். அப்ப அந்த காற்றுங்கிற பஞ்சபூதத்தை கொண்டு அந்த தோல் ஸ்பரிசத்தை உணருது. கண் அங்கி விரவி உருவம் காணுமே அப்படின்னா அந்த கண் நெருப்பு என்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு உருவம் என்ற அந்த விடயத்தை அறியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத 3ஐயும் இந்த பாடலை வச்சு சொல்றாரு. அப்ப இங்க நாம பாக்குறதெல்லாம் செவின்னு சொன்னா அதை உறுப்புன்னு நினைக்க கூடாது. அது உறுப்பு இல்லை. செவி என்பது உறுப்பு அல்ல. அதை கேட்கும் திறனை தான் இங்க செவிங்கிறார். அதைதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். செவி என்பது உறுப்பு அல்ல, அதனுள் கேட்கும் திறன், அதனுடைய சக்தி. இங்கிலீஷ்ல சொன்னோம்னா அந்த எனர்ஜியை நம்ம இங்க செவின்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் தோல் அப்படிங்கிறதும் அந்த உறுப்பை குறிக்கிறது இல்லை, அது அந்த உணரும் திறனை குறிக்கிறது. கண் என்பது உறுப்பை குறிக்கல, பார்க்கும் திறனை குறிக்கிறது. நாக்கு என்பது சுவைக்கும் திறனை குறிக்கிறது. மூக்கு என்பது நுகரும் திறனை குறிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதெல்லாம் உறுப்புன்னு நினைச்சு கூடாது. அப்புறம் இதை சொல்லும் போது இந்த செவி ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும், தோல் காற்றை இடமாக கொண்டு ஸ்பரிசத்தை அறியும், கண் நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை அறியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நூலாசிரியர் குறிப்பாக சொல்றாரு, அந்த தோலை பத்தி சொல்லும் போது மட்டும் அதை ஊனஸ்பரிசங்கிறாரு இல்லையா? அருளி இருப்பது இங்க. ஏன்னா இந்த தோல்னால நமக்கு ஏற்படுவது சிற்றின்பம்.
அததான் இங்க சொல்றார். அப்ப சிற்றின்ப வயப்பட்டு அந்த உயிர் இருக்குங்கிறத குறிப்பாக ஊனஸ்பரிசம் அப்படின்ற சொல்லால அந்த ஊற்றின்பம், ஊற்றுக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்பத்திற்கான அது மயக்கம். அது இன்பம் இல்ல, அது மயக்கம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் அந்த அப்படி இந்த கருவிகளை எல்லாம் பெருமான் நமக்கு குடுத்துட்டான்னா, பக்தி வரணும் பெருமான் மேல. இப்படி குடுத்தவன் மேல நமக்கு ம் அ அவன் மேல நமக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த கடமை இருக்கணும் நமக்கு. ஏன்னா அத குடுத்தானா, எதுக்கு குடுத்தானா, எதுக்கு குடுத்தானோ அந்த வேலைய மட்டும் செய்யணும். இல்ல அப்படின்னா, அது நமக்கு வினையாக அமைந்து விடுகிறது. அதனாலதான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த கருவிகளை எல்லாம் எதுக்கு குடுத்திருக்கான் அப்படின்னா, அவன்ட்ட பக்தி செலுத்துவதற்காக தான் குடுத்திருக்கான். ஆனா, இந்த மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாரி, "மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து, கண் நீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றின்னு" மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அப்போ ஒவ்வொன்றையும் நாம் நுகர்வதற்கு எவ்வளவு சூக்குமமாக பெருமான் அருள் செய்து கொண்டே இருப்பதை எண்ணி எண்ணி அந்த பெருமானை வாழ்த்தணும், வணங்கணும். அவனுடைய கருணை இல்லைன்னா நம்மளால ஒன்னையும் நுகர முடியாதுங்கிறது முதல்ல உணரணும். ஆனா நாம அத செய்யறோமா அப்படிங்கிறது தான் நம்ம இங்க நமக்கு கேள்விக்குறியா இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா அத குடுத்தவன மறந்துடுறோம். அததான் இங்க அதனால இந்த தோல சொல்லும்போது இது ஊனஸ்பரிசம் அப்படிங்கிறாரு. ஊற்றின்பத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு அந்த தன்மைய சொன்னார். அப்ப அடுத்த பாடல்ல நாக்கு, மூக்கு ஆகியவை அறியக்கூடிய அந்த முறைய நமக்கு சொல்றார். அப்ப இந்த நாக்கும், மூக்கும் அறியக்கூடிய முறைய நமக்கு சொல்லும்போது, நன்றாக நீரிடமா நா இரதம்தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு பூவிடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த புலன்களை யார் வெல்கிறார்களோ அவர்கள் இன்ப வீட்டிற்கு செல்வார்கள் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அந்த நாக்கு என்ன பண்ணும்? நன்றாக நீர் இடமா. அப்ப நான் என்ன பண்ணும்? நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும். அப்ப சுவையை அறியணும் அப்படின்னா நீருங்கிற பூதம் துணை செய்தாதான் அது அந்த சுவையை உணர முடியும். அதே மாதிரி மூக்கு மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறிகிறது. அப்படி இவ்வாறு தத்துவ நூல்கள் எல்லாம் நமக்கு சொல்றது. அதான் நின்று அறியும் என்று ஓதுமன்றே இறையாக. இதெல்லாம் யார் சொல்றா அப்படின்னா, இதெல்லாம் பெருமானே சொல்றான். இப்படித்தான் நான் உங்களுக்கு இப்படிதான் உங்களுக்கு இந்த கருவிகளை எல்லாம் செயல்படுதுங்கிறத அவனே அந்த ஆகமங்கள்ல சொல்லி வச்சிருக்கான். அதை ஐம்பொறிகளையும் தத்தம் புலன்களில் செல்லாமல் தடுக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஏன்னா இந்த புலன் வழி போய் சிறுகும் உள்ளத்தார் நினைவிற்கு சேயாய் வருகன்னு சொல்லுவார். யாரெல்லாம் இந்த புலன் பின்னாடி போறாங்களோ அவர்களுடைய நினைவுக்கு பெருமான் எட்டாதவனாக சேயனாக இருப்பான். அந்த ஐம்பொறிங்களையும் அதனுடைய வழியில செல்லாம இதையெல்லாம் கொடுத்தவன் வழியில நம்ம செலுத்தணும். அததான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த ஐம்பொறிகளையும் அந்த தடுத்து நிறுத்தி யார் வென்றார்களோ அவர்கள் பேரின்ப வாழ்வை பெற்றார்கள். அப்ப நம்மளால இந்த புலன்களை தடுத்து நிறுத்த முடியுமான்னா நம்மளால இந்த புலன்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நாம சொல்றதெல்லாம் இந்த புலன்களை என்ன பண்ணாது, கேட்காது. அவன் இதனுடைய ஓனரோ அவன் சொன்னாதான் இதெல்லாம் கொடுத்தவன் அந்த பெருமான். அவன் சொன்னாதான் இந்த புலன்களை எல்லாம் என்ன பண்ணும், கேட்கும். அப்படின்னு அதனால இந்த புலன்களை நாம அடக்கணும்னா நாம அடக்க முடியாது. நாம அந்த பெருமான்ட்டு அடங்குனா அந்த கருவிகள் நமக்கு அடங்கும். அததான் சொல்றாரு. அதனால இந்த ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த அரிக்கருவிகள் இப்படிதான் பெருமான் செயல்படுத்துறான். இப்படி இந்த ஒவ்வொரு கருவியையும் பெருமான் ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப 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 நுட்பமாக வைத்து அதை மற்ற இந்த புலன்களோடையும் பூதங்களோடையும் தொடர்பு படுத்தி சுவாமி நமக்கு அதை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அப்ப இந்த செவிங்கிறது ஓசைங்கிற புலனை காதுங்கிற உறுப்பு வழியா அந்த ஒளியை அறியும். ஓசை என்பது அந்த கேட்கக்கூடிய தன்மை. தோல் அப்படிங்கிறது ஊற்றுப்புலன். அது என்ன பண்ணும்? அந்த தோல்ங்கிற உறுப்பு வழியா தொடு உணர்வை அறியும். கண் என்ற புலன் ஒளிப்புலன் இல்லையா? அது கண் என்ற உறுப்பு வழியாக உருவத்தை அறியும். நாக்கு அது சுவைக்கான புலன். நாக்கு சுவையை அறியும்.
மூக்கு மனம் என்ற புலன், மூக்கு மனம் அறியும்னு நமக்கு இதுல இந்த 2 பாடல்லையும் இந்த ஞானேந்திரியங்கள் எப்படி செயல்படுதுங்கிறத சொல்றாரு. இப்ப நம்ம அடுத்தது தொழிற்கருவிகளான இந்த கண்மேந்திரியங்கள் பத்தி பார்க்கணும். இந்த கண்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது தொழிற்கருவிகள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த பாடல்ல சொல்றாரு, கண்ணுதல் நூல் ஓதியிடும். கண்ணுதல் அப்படின்னா நுதலில் கண்ணுடையவன், அதான் நுதற்கண் பெருமான், நெற்றிக்கண் கண்ணுதலை பற்றி அதனால சொல்றார். அந்த நெற்றிக்கண் உடைய பெருமான் நூல், அவனுடைய நூல் எது அப்படின்னா வேதாகமங்கள் தான் அவனுடைய நூல். அவன் சொன்ன நூல் அதான் இல்லையா? அதனால அந்த கண்ணுதல் நூல் ஓதியிடும் இல்லையா? அவனுடைய நூல் ஓதுன்னு சொல்லலாம், அவனை பற்றி சொல்லக்கூடிய நூல்களும் ஓதும்னு சொல்லலாம். அதனால இங்க கண்ணுதல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாரு. கண்மத்தை செய்யக்கூடிய இயந்திரங்கள் சொல்றாரு. இந்திரியங்கள், அந்த கண்மத்தை செயலை செய்யக்கூடிய இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை என்ன சொல்றாரு? அப்ப கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக, வசனம் அப்படின்னா என்ன? வாயதான் இங்க என்ன சொல்றாரு? வசனம். அப்ப உரையாடல் முதலியன அப்படின்னு சொல்றாரு. அப்ப உரையாடல் செய்வது எது? வாய். அப்ப வாய் முதலான கருவிகள் அப்படிங்கறத இங்க சொல்றாரு நமக்கு. அப்ப வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு. அப்ப அது முதல்ல நமக்கு சொல்லக்கூடியது வாக்கு. ரெண்டாவது நமக்கு சொல்லக்கூடியது பாதம். பாதம் சொல்றாரு. பாதம்ங்கிறது இங்க காலை குறிக்கக்கூடிய சொல். அப்புறம் பாணி அப்படின்னு சொல்றாரு. பாணி என்பது கையை குறிக்கக்கூடிய சொல். மண்ணு குதம், குதம் என்பது எருவாய். அப்புறம் உபத்தம், உபத்தமாக கருதும் நாலுமது அப்படின்னா உபத்தம் அப்படின்னா அது உறுப்பு கருவாய் அப்படிங்கிற இந்த உறுப்பை சொல்றார். இதையெல்லாம் நாலுமது, இதெல்லாம் தான் கண்மேந்திரியங்கள் சொல்லி கண்மேந்திரியங்களை சொல்றார். அப்ப இறைவனை பற்றி ஓதியிடும் ஞான நூல்கள்லாம் இந்த தொழிற்கருவிகளை முறையாக நமக்கு சொல்லுது. அப்ப முதல்ல உரையாட முதியவற்றை இடமாக பொருந்திய அந்த வாய், அப்புறம் கால், அப்புறம் கை, எருவாய், கருவாய் அப்படின்னு இந்த 5 உறுப்புகளை பற்றி இங்க சொல்றார். இப்ப இந்த 5 கருவிகளும் தான் நமக்கு தொழிற்கருவிகள் சொல்லிட்டு, எப்படி கண்மேந்திரியங்கள் எப்படி செயல்படுதுன்னு சொன்னாரோ அது போலவே இங்க ஞானேந்திரியங்கள் செய்யப்படுவது போலவே இங்க கண்மேந்திரியங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் நமக்கு அடுத்தடுத்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. அதுல அந்த 15வது பாடல்ல சொல்றாரு, வாக்கு ஆகாயம் இடமாக வந்து வசனிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாக்கு அப்படின்னா அது நமக்கு வாய் அப்படின்னு சொல்றோம். ஆகாயத்தை இடமாக வந்து வசனிக்கும். வசனிக்கும்னா அது ஒலிக்கும், பேசும் அப்படின்னு அர்த்தம். அப்ப சொல் என்ன பண்ணும்? ஆகாயத்தை இடமாக வந்து வாயாகிய உறுப்பின் வழியாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லு ஆகாயத்துங்கிற பூதத்தை இடமாக கொண்டு வாயாகிய உறுப்பின் வழியாக ஒலிக்கும் அப்படிங்கிறது தான் இங்க வாக்கு ஆகாயம் இடமாக வந்து வசனிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்லும் போது அது வாய் முடிஞ்சுதான், வாய்க்கு அடுத்து நமக்கு சொல்லக்கூடிய கண்மேந்திரியங்கிறது கால். கால் என்ன செய்யும்? காலினுடைய தொழில் என்னன்னா, இப்ப வாயினுடைய தொழிலையும் அங்கேயே சொல்லிட்டாரு. வாய் என்ன பண்ணும்? வசனிக்கும்னு சொல்லிட்டாரு. அது பேசக்கூடிய வாய். அது போலவே இந்த கால் என்ன செய்யும் அப்படின்னா, போக்கு ஆறும் காட்டிடமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கால் என்ன செய்யும் அப்படின்னா, போக்கும் வரவும் புரிதல், அதான் அந்த காலுக்குரிய வேலை. அப்ப இந்த பாதம்ங்கிறது இந்த கால். அப்ப இந்த 2வதா இத சொல்றார். முதல்ல வாக்கு என்பது வாய், அது பேசுதல் என்ற தொழிலை செய்யும். அதற்கு துணை செய்யற பூதம் நமக்கு ஆகாயம்னு பார்த்தோம். அடுத்து அது போலவே காற்று என்ற அந்த கால், நம்ம சொல்லக்கூடிய அந்த பாதம்னு சொல்லக்கூடிய இந்த கால் காற்றை இடமாக கொண்டு போக்கும் வரவும் செய்யும் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது புல்கி அனல். அனல்னா நெருப்பு. புல்கி அனல் ஏற்கும் இடும் கை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணும்? இந்த கை என்ன பண்ணும்? நெருப்பை இடமாக கொண்டு ஏற்றுதலும் இடுதலும் ஏற்றலும் ஆகிய
2 தொழில்களை இந்த கை செய்யும். அப்ப நெருப்பை கை என்ன பண்ணும்? நெருப்பை இடமாக கொண்டு இடுதலையும் ஏற்றலையும் செய்யும். அதுதான் அந்த கையினுடைய வேலை. அப்புறம் சொல்றாரு, குதம் நீர் இடமா மலாதி விடும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த குதம் அப்படிங்கிறது எருவாய் சொல்றது. எருவாய் நீரை இடமாக கொண்டு கழிவு பொருட்களை வெளியேற்றும், கழிவு பொருட்களை போக்கும். அதனாலதான் அந்த அத குதம்னு சொல்றோம் இல்லையா? குதம் நீர் இடமா, அது எருவாய்ன்னு சொல்றோம் இல்லையா? அததான் குதம்னு சொல்றோம். அப்புறம் அந்த எருவாய் இப்படி அந்த மல ஜலங்களை எல்லாம் வெளியேற்றும், அதான் எருவாய்ன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பார் இடமா உபத்தம் விந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? அப்ப நிலத்தை இடமாக கொண்டு உபத்தம், உபத்தம்ங்கிறது இங்க கருவாய், அந்த கருவாய் சுக்கிலத்தையும் ஸ்ரோனிதத்தையும் வெளியிடும் அப்படிங்கறத இங்க சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த விந்துங்கிறது இங்க சுக்கிலம் ஸ்ரோனிதம் ரெண்டையும் குறிக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதனால இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுல வாக்கு ஆகாயத்தை இடமாக கொண்டு வசனிக்கும், கால் காற்றை இடமாக கொண்டு போக்கும் வரவும் செய்யும், கை நெருப்பை இடமாக கொண்டு ஏற்றலையும் இடுதலையும் செய்யும், எருவாய் நீரை இடமாக கொண்டு மல ஜலங்களை வெளியேற்றும், கருவாய் நிலத்தை இடமாக கொண்டு சுக்கிலங்களையும் ஸ்ரோனிதங்களையும் வெளிவிடும் அப்படிங்கிறத இந்த 15வது பாடல்ல இந்த 14ல தொழிற்கருவிகள் என்னென்னு சொல்லி 15ல இந்த தொழிற்கருவிகள் எப்படி எப்படியெல்லாம் செயல்படுதுங்கிறத நமக்கு இந்த 15வது பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சுவாமி. ஏன்னா பெருமான் இப்படியெல்லாம் இருந்து நமக்கு செய்யறான் அப்படிங்கும் போது இந்த கருவிகளை எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய கருணை தான் நமக்கு தெரியணும். இந்த கருவிகளை எல்லாம் அவனுக்கு தான் பயன்படுத்துமே ஒழிய வேற எந்த செயல்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தினாலும் அதனால நமக்கு வினை தான் ஏற்படும், வினையினால துன்பம் தான் ஏற்படும். அதனால இந்த கருவிகளை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் அந்த கருவியை பயன்படுத்தும் போது அந்த பெருமானுக்கு நம்ம அந்த நன்றியை, ஏன்னா அந்த கருவியை நம்ம எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தும் போது அந்தந்த உறுப்பு, எந்த உறுப்பு தப்பு செய்தோ அந்தந்த உறுப்புக்கே தான் தண்டனை கிடைக்கும். அதனாலதான் அதை சொல்றாரு. அதனால அந்த உறுப்புகளை எல்லாம் நம்ம பெருமான் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னா இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்ல, இந்த இந்த கருவிகளை எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த கருவிகளே கொடுத்திருக்கான். அப்ப இந்த கருவிகளை நமக்கு பெருமான் துணையாக கொடுத்திருக்கான். எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து விடுபடுறது. ஆனா நாம எத்தனை கோடி பிறவி பிறந்தாலும் இந்த உலகத்து மேல இருக்க பற்று மட்டும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், தந்தையாரும் போயினார் தாயாரும் போயினார் தாமும் போவார் இல்லையா? எல்லாம் ஒரு காலத்துல போய் தான் சேரணும், யாரையும் பிடிச்சு வைக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? அதனாலதான் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா அப்படின்னு சொல்றார். அந்த பெருமானை சொல்லும் போது அங்க உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோங்கிறார். அப்ப நமக்கு யார் உற்ற துணை அப்படின்னா அது பெருமான் தான். இந்த பிறவிக்கு இருக்கிற துணைய நம்ம ஒரு பிறவிக்கு இருக்க துணைய பெருசா பாக்குறோம், அந்த துணையால நமக்கு எந்த உதவியும் நடக்கப்படுறது இல்லை இல்லையா? அதனால அந்த பெருமான் அது குற்றாலத்தை சொல்றார் சாமி. எல்லா ஊரையும் விட்டுட்டு ஏன் குற்றாலத்தை சொல்றாரு அப்படின்னா, குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன்னு மாணிக்கவாசக பெருமானும் அதே சொல்றாரு, அப்பர் சுவாமியும் அதையே சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த குற்றாலம்ங்கிறது அங்க சபை, அது குற்றாலம் சொன்னாவே அந்த சபை சொல்லும் போது அது சித்திர சபை அப்படின்னு சொல்றோம், சித்திரம் இல்லையா? அங்க பெருமான் குற்றாலத்து அமர்ந்துரையும்ங்கிறாரு இல்ல, குற்றாலத்துல பெருமான் எப்படி இருக்கான்னா அமர்ந்து உரையும்ங்கிறாரு. அப்ப பெருமான் இந்த உயிர்களுக்காக அவன் அமைதி, அந்த ஞான நடனம், அந்த யோகத்துல பெருமான் என்ன பண்ற அந்த உயிர்களை அமைதியாக்கக்கூடிய தலம் அந்த தலம். அதுதான் இங்க சொல்றாரு, அமைதியாயிரு, அங்க ஆட்டம் இருக்காது. ஆரூர் போல பெருமான் அங்க அமர்ந்து ஆடக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அதனால அங்க சித்திரம் சொல்றாரு, படம் போல பெருமான் அங்க இருக்கான். அதனாலதான் அந்த உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்ல, குற்றாலத்தில் உறைந்திருக்கிற கூத்தன் அல்லால்
அது கூத்தன்னொன்னே அது தில்லையை நினைக்க கூடாது. அந்த கூத்தன்னொன்னே அது அந்த குற்றாலத்துக்கு கூத்தனல்லால் நமக்கு உற்றார் அருளரோ அங்க பெருமான் அமர்ந்து ஆடக்கூடிய பெருமானாக இருந்து இந்த நடராஜமூர்த்தியே அங்க அமர்ந்து ஆடக்கூடிய நிலையில அங்க திருவாரூர் போல இருக்கான். அதனால சொல்றாரு இந்த கருவிகள் எல்லாம் அவனுக்கு பயன்படுத்தணுமே ஒழிய இது இந்த உலக போகங்களை நாம அனுபவிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்றார். போகங்களை ஒரு அளவோட தூய்க்கணுங்கிறத சொல்றார். தூய்க்கும் போது அவனுக்கு அந்த நன்றியாக இருக்கணுங்கிறதையும் சொல்றார். அப்புறம் அடுத்தபடியா நமக்கு சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள்ல வரக்கூடிய கருவிகள், உட்கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த கரணங்களை பற்றி நமக்கு 16வது பாடல்ல நமக்கு சுவாமி சொல்றாரு. இந்த அந்த கரணங்கள் அப்படின்னு அந்தர்னா உள்ள, கரணம்னா கருவி. அப்ப இந்த அந்த கரணங்கள் அப்படிங்கிறது உட்கருவிகள் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அப்ப இந்த பாடல்ல சொல்லும்போது அந்த கரணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள் அப்படின்னு சொல்றார். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்து இருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உட்கருவிகள் 4ஐயும் சொல்லும்போது ஆகமத்துல சொல்லியிருக்க முறைய சொல்றார். ஆகமத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னா முதல்ல மனம் சொல்லியிருக்கு, 2வது புத்தி சொல்லியிருக்கு, 3வது அகங்காரம், 4வது சிந்தை. இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்தங்கு உற்று சிந்திக்கும் உணர்ந்தார். அப்ப இந்த உட்கருவிகள் 4 முறையாக சொல்ல கேட்பாயாகன்னு சொல்லிட்டு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அப்படிங்கிறத சொல்லி மனம் என்ன செய்யும் அப்படின்னா மனம் பற்றும். மனம் பற்றும். மனம் என்ன செய்யும் அப்படின்னா எந்த ஒரு செயல்பாட்டையும் முதல்ல என்ன பண்ணும், மனம்தான் பற்றும். அதனால அத சொல்லும்போது மனம் பற்றும். மனம் பற்றியதை புத்தி நிச்சயிக்கும். புத்தி என்ன பண்ணும், நிச்சயிக்கும். இதான் அதான் நிச்சயிக்கும். ஆனா அது அகங்காரம் பலமுறை ஊக்கம் கொண்டு எழுந்து துணிந்து எழும். இப்படிதான் அப்படிதான் அது அந்த அகங்காரம் துணிந்து எழுந்து செய்ய வைக்கும். சித்தம் உற்று அதனை சிந்திக்கும். பலவாறாக அந்த சித்தம் என்ன பண்ணும், அது சிந்திக்கும். அப்ப இது யாது அப்படின்னு சிந்திக்கிறது சித்தம். இது என்ன, இது என்ன, என்னன்னு சிந்திப்பது சித்தம். உடனே மனம் என்ன பண்ணும், பற்றும். இந்த முதல்ல செயல்படுறது சித்தம் தான். முதல்ல சித்தம் என்ன பண்ணும், இது யாதுன்னு சிந்திக்கும். உடனே மனம் என்ன பண்ணாத போய் பற்றும். அகங்காரம் இதுதான் அப்படின்னு பலமுறை ஊக்கம் கொண்டு எழும். கடைசியா புத்தி என்ன பண்ணும், உறுதி செய்யும். இப்படிதான் அப்படின்னு புத்தி உறுதி செய்யும். நம்ம பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ்ல நம்ம சொன்னா நமக்கு புரிஞ்சுக்கும். புத்தி அப்படிங்கிறது நமக்கு மெமரி, அதை உறுதி செய்யக்கூடிய இடம். அகங்காரங்கிறது ஈகோ, செய்து முடித்தல், செய்து முடிக்கணுங்கிறது. சித்தங்கிறது நம்ம இருக்கக்கூடிய மெமரி பவர். மனம்ங்கிறது நம்ம இருக்க மைண்ட். இததான் சொல்றார். அப்படி இந்த புத்தி அகங்காரம் மனம் சித்தம் அப்படின்றது தோற்ற முறை. முதல்ல அந்த இப்படிதான் அது செயல்படும். புத்தி அகங்காரம் மனம் சித்தம்ங்கிறது தோற்ற முறை. செயல்முறையில பார்த்தா முதல்ல சித்தம் தான் செயல்படும். சித்தம் என்ன பண்ணும், இது என்னன்னு முதல்ல சிந்திக்கும். 2வது மனம் இதுதான் அப்படின்னு உடனே என்ன பண்ணும், அதை பற்றும். அகங்காரம் பலமுறை துளிந்து எழும். புத்தி இப்படிதான் அப்படின்னு கடைசியில நிச்சயிக்கும். அதான் இந்த அந்த கரணங்களுடைய செயல்பாடு. எந்த ஒரு செயல்பாடுனாலும் இப்படிதான். ஏன்னா சித்தம் முதல்ல ஒன்றனை சித்தம் இது யாது என்னன்னு முதல்ல என்ன பண்ணும், சிந்திக்கும். அதுதான் முதல் வேலை. இது இப்படி எல்லாம் சிந்திக்கலன்னா நம்ம எந்த வேலையுமே இதுல ஏதாவது ஒண்ணு கட்டானாலும் நமக்கு அந்த அறிவு வரதுல ரொம்ப சிரமங்கள் ஏற்படும். அறிவே வராது. அதனாலதான் இங்க சொல்றாரு, சித்தம் என்ன பண்ணும், ஒன்றனை யாதுன்னு சிந்திக்கும். மனம் பயிற்சி வசத்தால் இது இன்னது இதுதான் அப்படின்னு அது ஏற்கனவே பார்த்து பழகின அதை வச்சு இந்த மனம் இதுதான் சொல்லும். அகங்காரம் இது யாதென உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொண்டு எழும். கடைசியில புத்தி அதை உறுதி செய்து இதை வச்சுக்கலாமா இல்ல தள்ளிடலாமா அப்படின்னு முடிவு செய்யறது இந்த புத்தி தான். அதனால இந்த அந்த கரணங்கள் 4ஐயும் சொல்றார். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நம்ம வரிசையா சொல்றோம். ஆனா நமக்கு இங்க கொடுத்திருக்க முறையில மனம் முதல்ல செயல்படுற விதத்துல பார்த்தோம்னா முதல்ல சித்தம் தான் செயல்படும், 2வது மனம் செயல்படும், 3வது அகங்காரம் செயல்படும், 4வது புத்தி செயல்படும். முதல்ல சித்தம் என்ன பண்ணும்னா இது யாது என்று சிந்திக்கும். மனம் அதை பற்றும்.
அகங்காரம் பலமுறை ஊக்கம் கொண்டு எழும். புத்தி இதுக்கு கடைசியா ஒரு முடிவு செய்து இதை கொல்லலாமா இல்ல தள்ளலாமா அப்படின்னு முடிவு செய்யும் இல்லையா? அதனால மாபாடியத்துல கூட சொல்றார், சித்தமாய் சிந்தித்தும் மனமாகி பந்தித்தும் ஆங்காரமாய் தெளியாதும் புத்தியாய் ஆய்ந்தும் வெவ்வேறு துணிந்து அப்படின்னு அந்த கரணங்களை பத்தி சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியத்துல சொல்றார். அப்ப இந்த அந்த கரணங்கள் இந்த நான்கும் இதனுடைய செயல்பாடுகள் என்னங்கிறதையும் இதுல சொல்றார். அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், சித்தம் சிந்திக்கும், அகங்காரம் ஊக்கம் கொண்டு எழும் அப்படிங்கிறது இந்த அந்த கரணங்களும் அதனுடைய செயல்பாடுகளையும் எப்படி நமக்கு வரிசைப்படுத்தி சொல்றார். அப்புறம் இந்த ஆன்ம தத்துவங்களையும் இதோட ஆன்ம தத்துவங்களை நமக்கு சுவாமி முடிக்கிறார். 24 தத்துவங்களை நமக்கு இதோட சொல்லி முடிக்கிறார். அப்ப இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் என்னென்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பஞ்சபூதங்களை பத்தி பார்த்தோம். பஞ்சபூதங்களுடைய அந்த செயல்பாடுகள், அதனுடைய பண்புகள்னு சொல்லக்கூடிய அதனுடைய நிறம் என்ன, ஒவ்வொரு பூதங்களுக்குரிய நிறம் என்னன்னு பார்த்தோம், அதுங்களுக்குரிய வடிவங்கள் என்னன்னு பார்த்தோம், எழுத்து என்னன்னு பார்த்தோம், குறி பார்த்தோம், அதிதெய்வங்கள் பார்த்தோம், அதிதெய்வங்களுக்குரிய தொழில் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த பஞ்சபூதத்துக்குரிய குணம் என்ன, பஞ்சபூதத்தினுடைய செயல் என்ன, தொழில் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தன்மாத்திரைகளை பத்தி பார்த்தோம். அப்புறம் ஞானேந்திரியங்களை பார்த்தோம், கண்மேந்திரியங்களை பார்த்தோம். இப்ப கடைசியா நம்ம அந்த கரணங்கள் ஆக மொத்தம் 24 கருவிகளான இந்த ஆன்ம தத்துவங்களை நாம இந்த 16வது பாடலோட நிறைவு செய்யணும். அதுக்கு அடுத்ததான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடல் வித்யா தத்துவங்களை பற்றி கேட்கக்கூடிய பாடல். அப்ப சொல்றார், ஓதியிடம் 17வது பாடல், ஓதியிடம் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம். இவ்வளவு நாள் நீங்க கேட்டதெல்லாம் ஆன்ம தத்துவங்கள். அதான் சொல்றாரு, ஓதியிடம் நாளார் 24. அதனால சொல்றாரு, ஓதியிடம் 4 ஆன்ம தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆன்ம தத்துவங்கள் 24 நமக்கு புரியணும். அப்புறம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான். இத நான் சொல்லல, இது பெருமானுடைய அந்த ஆகம நூல்கள் சொல்லுது. அப்ப இதுல என்னென்ன பார்த்தோம், பூதம் 5, புலன் 5, அறிகருவி 5, தொழிற்கருவி 5, அந்த கரணங்கள் 4 ஆக 24 ஆன்ம தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஏன் இது ஆன்ம தத்துவங்கள் ஆன்ம கருவிகள் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆன்மாவினுடைய அனுபவத்திற்கு உற்ற உதவியாக இருக்கக்கூடிய கருவிகள். அதனால இத ஆன்ம தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு போக்கிய காண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. போகத்தை நுகருமாறு செய்யக்கூடிய காண்டம். போகத்தை அனுபவிக்கிற மாதிரி செய்யக்கூடிய காண்டம். ஏன்னா போகத்தை அனுபவிக்கணும்னா இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு வேணும். இது பிரகிருதி தத்துவம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இங்க சொல்றாரு, ஓதியிடும் 4 உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான். ஆதியோட அந்த நூல் நமக்கு சொல்லுது. தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு அப்படிங்கிறார். அப்ப இங்கே சொல்லும் போது அந்த மாணவனை சொல்லும் போது உத்தமனேங்கிறார். ஏன்னா உயர்ந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பதனால அவனை உத்தமன் சொல்றோம் இல்லையா? அதனால அவனை உத்தமன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா உயர்ந்தவன் அர்த்தம். நன்மாணாக்கனே அப்படின்னு அர்த்தம். நல்ல மாணவனே அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க அந்த வித்யா தத்துவங்களை சொல்லும் போது தீது அறவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க தீது அப்படிங்கிறதுனா நம்மளுடைய தீமை நீங்குவதற்கு வித்யா தத்துவங்கள் தேவை. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆன்ம தத்துவங்கள் தேவை. அதனால வரக்கூடிய தீமைகளை நீக்கிக் கொள்வதற்கு நமக்கு அந்த வித்யா தத்துவங்கள் தேவை. அததான் அங்க சொல்றாரு. அப்ப இந்த அந்த தீதுங்கிறத நமக்கு இந்த உலக மயக்கம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மயக்கம் தீரணும் அப்படின்னா நமக்கு இந்த வித்யா தத்துவங்களுடைய துணை தேவை. அதனால இந்த வித்யா தத்துவங்கள் அப்படிங்கிற அந்த தத்துவங்களுடைய தன்மையை நான் விளம்ப கேள். உனக்கு நான் என்ன பண்றேன் சொல்ல போறேன், அதை நீ என்ன பண்ணு கேட்பாயாக அப்படின்னு தன்னுடைய மாணவருக்கு சொல்றாரு. அப்ப முதல்ல வித்யா தத்துவங்களை சொல்றாரு. வித்யா தத்துவங்கள் அப்ப 18வது பாடல சொல்றார். வித்யா தத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றாரு. காலம்,
நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், புருடனே, மாயை, மால் அற, ஏழ் சொன்னோம் அடைவாகச் சொன்ன இவை தம் முன்னை உண்ணி உரைக்கும் நாம் உற்று அப்படிங்கிறார். அப்ப இதுல சொல்லும் போது முதல்ல கால தத்துவத்தை சொல்றார். காலம். ரெண்டாவதா சொல்லும் போது நியதி தத்துவத்தை, நியதி. அப்புறம் மூணாவதா கலை, கலையை சொல்லும் போது கருதும் கலைங்கிறார் இல்லையா? அப்ப இங்க கலை தத்துவத்தை சொல்லும் போது கருதும் கலை, அப்புறம் அதுக்கு அடுத்து வித்தை, அப்புறம் ஏழ அராகம், புருடன், இப்படி இந்த 7 தத்துவம், அப்புறம் மாயை. இந்த 7ஐயும் வித்யா தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எதுக்கு இந்த 7 தத்துவங்களையும் பெருமான் நமக்கு கூட சேர்க்கிறான், நம்மளோட கூட்டுறான் அப்படின்னா, மால் அற. அப்ப என்ன பயன் அப்படின்னா, மால்னா மயக்கம். அந்த மயக்கத்தை நீக்குவதற்காக பெருமான் இந்த தத்துவங்களை எல்லாம் நம்மளோட கூட்டுறான் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப அந்த மயக்கம் தீர சொன்னோம். உன்னுடைய மயக்கம் தீரணுங்கிறதுக்காக பெருமானுடைய கருணையை உணர்ந்து இந்த கருவி சார்பை நீ விட வேண்டும். இந்த கருவியெல்லாம் பெருமான் எதுக்கு கொடுத்திருக்கான்னு நீ என்ன பண்ணும்? உணரணும். இந்த கருவி நீ இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்ல. இந்த கருவி இந்த உலகத்திலிருந்து நீ நீங்குவதற்கு பெருமானால் கொடையாக கொடுக்கப்பட்டது. அதனால மாலர 7 சொன்னோம். இப்ப 7 தத்துவங்களையும் சொன்னோம். எப்படி சொன்னோம்? அடைவாக சொன்னோம். வரிசையா சொன்னோம். சொன்ன இவை தம் முன்னை உண்ணி உரைக்கும் நாம் உற்று அப்படிங்கிறார். அப்ப இத எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, அந்த உண்மை இயல்பினை நினைந்து இல்ல பெருமான் நமக்கு எதுக்கு இதை கொடுத்திருக்காங்கிறத அந்த உண்மையை உணரு. இல்லை எத்தனை காலம் நம்ம அனுபவிச்சாலும், என்னதான் பெருமான் இருக்கான்னு நம்ம படிச்சாலும், என்னதான் கேட்டாலும், ஆனா இந்த கருவிகள்லாம் அவனுடையது, இந்த கருவிகள்லாம் அவனுக்கு பணி செய்வதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம எத்தனை தடவை படிச்சாலும், ஆனா அதெல்லாம் ஒரு காலம் நமக்கு அனுபவமாக வர்றதே இல்லை. சொல்லாதான் கேட்கிறோமே ஒழிய, ஒரு செய்தியாதான் கேட்கிறோமே ஒழிய, அதை உணர்றது இல்லை. அதனாலதான் இங்க சுவாமி சொல்லும் போது என்ன, உண்ணி உரைக்கும் நாமுற்று அப்படின்னா, அது உணர்ந்து கொள்வாயாக நமக்கு சுவாமி இங்க சொல்றார். வெறும் சொல்லளவா தெரிஞ்சுக்காத, அதை உணர்ந்து கொள் அப்படின்னு நமக்கு அதை சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அந்த காலம் நியதி கருதற்குரிய கலைங்கிறார். ஏன்னா அந்த கலை தத்துவத்தை பெருமான் நம்ம கூட கூட்டி வச்சானாதான் இந்த உயிருக்கு அது கலை என்றாலே கலைதல். அப்ப கொஞ்சம் அறிவு, இச்சை, செயல் எல்லாம் தூண்டுவதே இந்த கலை தத்துவம் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால அந்த கலையை சொல்லும் போது மட்டும் கருதற்குரிய கலை அப்படிங்கிறாரு. அப்புறம் வித்தை சொல்றாரு. வித்தைங்கிற தத்துவத்தை சொல்றாரு. பொருந்திய அராகம் இல்லையா? அந்த அராகங்கிறது பொருந்திய அராகம்ங்கிறார். விருப்பம் இல்லையா? விருப்பம் அது சிவ அராகமா இருக்கணும். உலக அராகமா இருந்தா அதனால துன்பம் ஏற்படும். புருடன் அப்படிங்கிறது இந்த முன்ன சொன்ன காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படின்ற 5 தத்துவங்கள் கூடியது புருடன். அப்புறம் மாயை ஆகிய 7 வித்யா தத்துவங்கள் அப்படின்றத உன்னுடைய மயக்கம் தீரத்துக்கு சொன்னங்கிறத சொல்றார் இல்லையா? அப்ப இந்த அந்த முன்ன சொன்ன இந்த ஆன்ம தத்துவங்களோடு பொருந்தி இந்த உலக அனுபவத்துல இந்த உயிர் மூழ்கி மயங்கி கிடக்கும் போது இல்லையா, அறிவு விளக்கம் தந்து அனுபவத்திற்கு தகுதியுடையதாக செய்வது இந்த வித்யா தத்துவங்கள். அப்ப இந்த வித்யா தத்துவங்களை பெருமான் எதுக்கு கூட்டுறான்னா, இந்த மயங்கி கிடக்கும் போது கொஞ்சமாச்சும் அறிவு விளங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பெருமான் கூட்டி வைக்கிற தத்துவம் தான் இந்த வித்யா தத்துவங்கள். அதனாலதான் பேரே வித்யா. வித்யான வித்தை, வித்தை விளங்குற மாதிரி செய்யக்கூடிய தத்துவம். அதனாலதான் இதுக்கு வித்யா தத்துவங்கள் அப்படின்னு பேருங்கிறதையும் பார்த்தோம். அப்ப இத சொல்றாரு வித்யா தத்துவங்களின் செயல்பாடு. அப்ப தத்துவங்களை சொல்லியாச்சு, 7 தத்துவங்களையும் அதுல சொல்லியாச்சு. அப்ப ஒவ்வொரு தத்துவத்துக்கும் என்னென்ன செயல்பாடுங்கிறத சொல்றாரு. அப்ப முதல்ல சொல்லும் போது எல்லை, பலம், புதுமைன்னு சொல்றாரு. எல்லை, பலம், புதுமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல்ல சொன்னது என்னன்னா கால தத்துவம். முதல்ல சொல்லப்படுறது கால தத்துவத்துக்கு. அப்ப கால தத்துவம் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது எல்லை, பலம், புதுமைங்கிறாரு இல்லையா? அப்ப ஒரு வினை நுகரணும், நம்ம நுகரணும்னா அப்ப எவ்வளவு காலம் அந்த வினையை நுகரணுங்கிற எல்லையை நிர்ணயிப்பது இந்த கால தத்துவம்.
அதான் எல்லை அப்படின்னு சொல்றாரு. பலம், புதுமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த காலத்தையே நம்ம கணம், துடி, நாளிகை அப்படின்னு என்ன பண்றோம், பிரிக்கிறோம் இல்லையா? அப்படி ஆன்மாக்கள் இந்த வினை நிகழ்ச்சியை வரையறை செய்வது இந்த கால தத்துவம் இல்லையா? வினை பயன்ல இதுவரை அனுபவித்து கழிந்த அளவு எவ்வளவு, தற்போது நம்ம இன்னும் அனுபவிக்க உள்ளது எவ்வளவு, இனிமேல் புதிதாக வர இருப்பது எவ்வளவு ஆகியவற்றையெல்லாம் வரையறை செய்வதற்கு காரணமாக இருப்பது இந்த கால தத்துவம் இல்லையா? அப்ப அதான் சொல்றாரு. அப்ப எல்லை என்பது இறந்த காலம், பலம் என்பது நிகழ்காலம் நிகழ்காலம், அப்புறம் புதுமை என்பது எதிர்காலம். அப்ப அந்த ஒவ்வொரு காலத்திலையும் எவ்வளவு இன்னும் வினை இருக்கு, இறந்த காலத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம், பலம் நிகழ்காலத்துல எவ்வளவு அனுபவிக்கணும், புதுமைங்கிறது எதிர்காலத்துல இன்னும் எவ்வளவு நம்ம அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத பெருமான் இந்த கால தத்துவத்துலதான் எல்லாத்தையும் கணக்கிட்டு வச்சிருப்பான் இல்லையா? அப்ப ஆன்மாக்களுடைய வினை நுகர்ச்சியை நிர்ணயம் செய்கிறது. அததான் இந்த கால தத்துவத்துல செஞ்சு வச்சிருக்கான் பெருமான். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அது நடக்கிறதே என்ன, அந்த காலத்துல என்ன முயற்சி பண்ணாலும் எந்த காலத்துல அந்த செயல் நடக்கணும்னு பெருமான் வைக்கிறானோ அந்த காலத்துலதான் அந்த செயல் நடக்கணும். அப்ப அந்த பெருமான் அந்த எந்தெந்த காலத்துல அந்த செயல் நடக்கணுங்கிறத நிர்ணயம் செய்து வைத்திருப்பது இந்த கால தத்துவத்துலதான். அப்படி அதுதான் இதனுடைய செயல்பாடு. அதான் வித்யா தத்துவங்களோட செயல்பாடுகள்ல முதல்ல சொல்றாரு நம்ம. அப்புறம் 2வது சொல்றது எப்போதும் நிச்சயித்தல் அப்படின்னு சொல்றாரு. எப்போதும் நிச்சயித்தல் அப்படின்னா, ஏமா அந்த வினை பயனை செய்தவனையே சாருமாறு நிலைநிறுத்துதல் தான் எப்போதும் நிச்சயித்தல். அவங்க செய்த வினை அவரவர்களையே போய் சேருமாறு செய்யறது. இல்லையே, சில பேர் அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருதுங்கிறாங்க, முன்னோர்கள் செய்த பாவம், பித்ரு சாபம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவரவர்கள் செய்த வினை அவரவர்களையே சேருமாறுதான் பெருமான் செய்யறாங்கிறத ரொம்ப அறுதியிட்டு சொல்றார். அதுவும் எந்த தத்துவம், அதையும் ஒரு தத்துவத்தையே பெருமான் வச்சு, நியதிங்கிற தத்துவத்தை வச்சு, அந்த நியதி தத்துவத்துல எப்போதும் அந்த வினை பயனை செய்தவரையே போய் சாருமாறு பெருமான் என்ன பண்றான், செய்யறான் இல்லையா? அவ்வளவு ஆன்மாக்களே அவ்வளவு ஆன்மாக்களின் வினைகளை அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் இல்லையா? ஆமா. அது எப்படி வரும், ஒரு மன்னனுடைய ஆணை போல வருங்கிறார். மன்னனுடைய ஆணை போல ஆணை மீற முடியாது. அதனால அந்த வினை பயன்கள் அந்த நியதி தத்துவத்துல அவன் என்னென்ன துன்பமா எத்தனை துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறத அங்க வச்சிருப்பான், எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறத அந்த நியதி தத்துவத்துல வச்சிருப்பான். அது மாத்தவே முடியாது. அப்படிப்பட்ட தன்மை அந்த நியதி தத்துவத்துல சுவாமி நமக்கு வச்சிருக்காரு. அப்புறம் அடுத்தது சொல்லும் போது இந்த கலை என்ன செய்யும், முதல்ல காலம் சொல்லியாச்சு, நியதி சொல்லியாச்சு. அடுத்து கலை தத்துவத்தை சொல்றாரு. இந்த கலை தத்துவம், கலை என்றாலே கழித்தல்னு பொருள், நீக்குதல், அப்புறம் செலுத்துதல். கலைங்கிற தத்துவத்துல கழித்தல், நீக்குதலும் செலுத்துதலும். அப்ப இங்க கலை தத்துவத்துல எதை நீக்குதுன்னா மலத்தினுடைய ஆற்றலை சற்று ரொம்ப மிக குறைந்த அளவுல இந்த கலை தத்துவத்தை இயக்கி சுவாமி என்ன பண்றாரு, கொஞ்சமா அந்த ஆணவத்தை கொஞ்சம் அடக்குறாரு, கொஞ்சம் நீக்கிறாரு ஆணவத்தினுடைய ஆற்றலை. அப்புறம் அப்படி ஆணவத்தினுடைய ஆற்றல் சற்று அடக்கப்படும், இந்த உயிருடைய அறிவு செலுத்தப்படுகிறது. அதுதான் கலை தத்துவத்தினுடைய சொல்றாரு. அந்த கலையில தான் கிரியாசக்தி, உயிரினுடைய கிரியாசக்தி விளங்குறது எங்க அப்படின்னா இந்த கலை தத்துவத்துலதான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா மிக 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 குறைவு, ரொம்ப சிறிதாக தான் அறிவு என்ன பண்ணும், விளங்கும் இல்லையா? அப்ப சூனியம் போல நின்ற ஆன்மாக்களுக்கு ஒரு சிறிய அறிவு பெருமான் என்ன பண்றான், கொடுக்குறான். கண்ணு இல்லாத ஒரு குருடனுக்கு ஒரு கோல் கொடுப்பது போல அந்த மாயை சொல்வார். அந்த மாதிரி இங்க அறிவே சுத்தமா விளங்காம கிடக்குற இந்த உயிருக்கு பெருமான் இந்த கலை தத்துவத்தை கூட்டி இந்த உயிருக்கு என்ன பண்றான் அப்படின்னா அந்த செயல்பாடுகளை, அந்த கிரியாசக்தியை சாமி கொஞ்சம் இயக்குறாரு இல்லையா? அப்புறம் அந்த ஆணவ மலத்தால் இந்த ஏன் இப்படி அடங்கி கடந்தது இவ்வளவு நாள் அந்த அறிவுனா, இவன் ஆணவ மலத்தை பற்றியதால, ஆணவ மலத்தோட இவன் இருந்ததுனால அந்த அறிவும் செயல்படல, இவனுடைய இச்சையும் செயல்படல, இவனுக்கு செயலும் இல்லாம எல்லாமே தடைப்பட்டு கிடந்தது, விளக்கம் இல்லாமல் கிடந்தது. அப்படிப்பட்ட ஆன்மாவினுடைய அந்த கிரியாசக்தியை இப்ப அந்த கிரியாசக்தி இருந்தாதான் இவன் செயல் செய்வான். இவன் செயல் செய்தாதான்
இவனுடைய வினை பயனை இவன் அனுபவிக்க முடியும். அதனால இவனுடைய வினை பயனை இவன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக சுவாமி இந்த கலை தத்துவத்தை கூட்டி சற்று அந்த வினையை அனுபவிக்கிற அளவுக்கு தான், அந்த வினையை அவன் எந்த வினையை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கானோ அந்த வினையை அனுபவிக்கிற அளவுக்கு மட்டும் சுவாமி என்ன பண்றாரு, அவனுக்கு அந்த அந்த கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்கிறாரு, அந்த கிரியா சக்தியை தூண்டுறாரு சுவாமி இந்த தத்துவத்தை கொண்டு. அப்புறம் அந்த கலை தத்துவத்துக்கு அப்புறம் இந்த வித்யா தத்துவம் அந்த ஆன்மாவுக்கு விரைவாக அறிவை என்ன பண்ணும், எழுப்பும். அப்புறம் அராக தத்துவம் இல்லையா, கலை, அப்புறம் வித்தை. இந்த வித்தைங்கிறதுதான் நம்ம வித்தைன்னு சொல்றோம், வித்யா தத்துவம் சொல்றோம். இந்த வித்தை என்ன செய்யும் அப்படின்னா ஞான சக்தியை கொடுக்கும் இல்லையா, ஞானத்தை, அறிவை என்ன பண்ணும், எழுப்பும் இல்லையா. அப்ப எதுக்கு அறிவை எழுப்பும் அப்படின்னா இவன் எந்த வினை பயனை அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு இவனுடைய அறிவை செலுத்தும். ஏன்னா வினையை நோக்கிதான் அந்த அறிவே செயல்படும். வினை பயனை நோக்கிதான், வினை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அறிவே என்ன பண்ணும், செயல்படும். இவன் எதை அனுபவிக்கணும்னு அந்த நியதி தத்துவத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இவனுடைய அறிவே என்ன பண்ணும், செயல்படும். அதனால இந்த வித்தை தத்துவம் ஆன்மாவுக்கு என்ன பண்ணும், விரைவாக அனுபவிக்கிற மாதிரியான அறிவை மட்டும், எந்த வினையும் அனுபவிக்கணுமோ அந்த வினையை மட்டும், எந்த வினைப்பயனை அனுபவிக்கணுமோ அந்த வினைப்பயனை அனுபவத்திற்கு ஏற்ற அளவிற்கு மட்டும்தான் இந்த ஆன்மாவோட ஞான சக்தியை விளக்கும். இந்த வித்தை இந்த தத்துவத்தெல்லாம் வச்சுட்டு இது பெருமானெல்லாம் என்ன பண்ணாது, காட்டாது. அப்ப இந்த வினைப்பயனை இவன் அனுபவத்திற்கு ஏற்ற அளவிற்கு மட்டும் இந்த ஆன்மாவுக்கு ஞான சக்தியை கொடுப்பது இந்த வித்தை தத்துவம். அப்புறம் அடுத்ததை நம்ம பாக்குறது அராகத்துவம் அப்படிங்கிறது. இந்த அராகத்துவம் அப்படிங்கிறது என்ன பண்ணு, கொண்டக்கூடிய வினைய அனுபவமோ அதை இச்சையை தூண்டிவிடும். அதனால நாம நினைச்செல்லாம் இது என்ன பண்ணாது, எதுவுமே நடக்காது. பெருமான் இதெல்லாம் அந்த தத்துவத்துல ஏற்கனவே அதெல்லாம் இது இந்த வேலையை செய்யணுங்கிறத முடிவு செஞ்சு வச்சுட்டான். ஏன்னா வினைக்கேற்ப அவன் அதனுடைய அறிவு செயல்படும். அதுக்கு ஒரு எந்த பொருள் மேல விருப்பம் வருதுன்னு பார்த்தாவே இதனுடைய அறிவு லட்சணம் எதுல இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது என்ன மாதிரியான சொற்களை பேசுதுன்னு தெரிஞ்சாவே இதனுடைய பக்குவ லட்சணம் எதுல இருக்குன்னு என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். அதனால அந்த அறிவு என்பதே அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா அவனுடைய வினைக்கு தகுந்த மாதிரிதான். அவனுடைய விருப்பம் எப்படி விருப்பப்படுறான்னு தெரிஞ்சாவே அவனுடைய தகுதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவனுடைய எதை நோக்கி அவனுடைய அறிவு செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போதே அவனுடைய லட்சணம் தெரிஞ்சிடும். அதனாலதான் இங்க கலை, வித்தை, அராகம் இது மூணும் கலை தத்துவம் அவனுடைய செயலை சொல்றது, வித்யா தத்துவம் அவனுடைய அறிவை தூண்டுவது, அராக தத்துவம் அவனுடைய இச்சையை தூண்டக்கூடியது அப்படின்றத இங்க நமக்கு சொல்றார். அப்ப இந்த ஐந்தும், இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இது ஒன்னோட ஒண்ணு பாருங்க. அராகம் எதுல விருப்பப்படணுங்கிறத சொல்லும், வித்தை அதுக்கு தகுந்த மாதிரியான அறிவை கொடுக்கும், கலை அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். இது மூணும் செயல்படுறதுக்கு அடிப்படையா இருக்கிறது நியதி தத்துவம். என்ன நீங்க அனுபவிக்கணுங்கிறத எங்க இருக்கும்னா அந்த நியதி தத்துவத்துல இருக்கும். எவ்வளவு நேரம் அனுபவிக்கணுங்கிறது கால தத்துவத்துல இருக்கும். இப்படி அந்த ஆன்மா இந்த ஐந்தினோடும் கூடி இந்த ஐம்புலனையும் நுகரும் காலத்து, அப்ப கீழே சொன்ன அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் சொன்னோமா இல்லையா, அந்த ஐம்புலனையும் நுகரக்கூடிய தகுதிய இந்த வித்யா தத்துவம் கொடுக்குது. அப்ப இந்த ஐந்தையும் பெருமான் கூட்டினோடனே இந்த ஆன்மாவுக்கு புருடன்னு பேரு. அப்படி புருடன் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஆன்மா என்ன செய்வான், இந்த ஐம்புலன்களையும் நுகரும். ஐம்புலன்களை கொண்டு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவன் எதை நுகரணும், எதை உணரணும், எதை கேட்கணும், எதை பேசணும், என்னத்தை அனுபவிக்கணுங்கிறது எல்லாத்தையும் இந்த முடிவு செய்யறது இந்த தத்துவத்துலதான். அதனாலதான் இத புருடன், அதை அனுபவிக்க தகுதியுடைய இந்த ஆன்மாவை புருடன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ஏழாவதா சொல்றது மாயை. மாயைங்கிறது நிலையில்லாத பொருட்களை எல்லாம் நிலைன்னு தரக்கூடிய மயக்கம், அதுதான் மாயைன்னு சொல்றோம். ஆமா, ஏன்னா இந்த உலகத்துல எதுலாம் நிலையானதுன்னு நம்ம நினைக்கிறோம், எல்லாத்தையும் நினைக்கிறோம், எல்லாமே நிலையானதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை. ஏன்னா இந்த உலகமே ஒரு நிலை இல்லாததுதான்.
இந்த மாயைங்கிறதே நமக்கு ஒரு இங்க நமக்கு இந்த மாயையிலிருந்து தோன்றக்கூடிய இந்த மாயேயங்கள் எல்லாமே ஒரு காலத்துல போய் மாயையில ஒடுங்கக்கூடியதுதான். நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் நமக்கு ஒரு காலத்துல மாற்றம் நிகழக்கூடிய பொருளாதான் இருக்கு. அப்ப நிலையில்லாத பொருள்கள் இருந்து எப்பயுமே நிலையில்லாத இன்பம் மட்டும்தான் வரும். இந்த நிலையில்லாத பொருள்களை பார்த்து நம்ம மயங்க கூடாது. அததான் இங்க சொல்றாரு. அந்த நிலையில் ஆனா இந்த மாயை அதுதான் செய்யும். நிலையில்லாத பொருள்களை நிலையென கருத செய்யும். அந்த அந்த மாயை தத்துவத்தை பெருமான் இயக்கும் போது இவன் என்ன பண்ணுவான்? இந்த மாயை பொருள்களை எல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு நினைச்சு இது பின்னாடியே போய் பெரும் துன்பத்திற்கு ஆளாகும். யாரெல்லாம் இந்த மாயை பின்னாடி போறானோ அவனுக்கெல்லாம் இந்த பெரும் துன்பம் தான் காத்திருக்கும் அப்படிங்கறது. இந்த மாயைங்கிற தத்துவத்தை பெருமான் நமக்கு இயக்கிறதே நிலையில்லாத பொருள்களை நிலைன்னு கருது. எதெல்லாம் நிலையில்லாததோ அதையெல்லாம் நீ நிலைன்னு நினைச்சு அது பின்னாடியே போய் துன்பத்தை அனுபவி அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன பண்றான் அப்ப அனுபவிக்கும் போது அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது இது நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு என்ன பண்ண ஏற்படும். இப்படி ஒவ்வொரு பொருளா விட்டுட்டே வருவான். பல பிறவி ஆகும். ஒவ்வொரு பிறவிலையா பல பொருள்கள் நீத்துக்கிட்டே வந்து கடைசியா ஒரு பிறவில எது நிலையானதுன்னு என்ன பண்ணுவான் தெரிஞ்சுக்குவான். அப்பதான் என்ன பண்ணுவான், இந்த உலக மயக்கம் நீங்கி பெருமான் மேல அவனுக்கு மயக்கம் வரும். அப்பதான் பெருமானை அடையக்கூடிய அந்த தன்மையை என்ன பண்ணுவான் பெறுவான். அதனால இனி அந்த கால தத்துவமானது என்ன பண்ணும், அந்த மூல மலத்தின் மறைப்புண்டு சூனியம் போல நிற்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு போக நுகர்ச்சியின் பொருட்டு என்ன பண்ணும், அந்த மலர்ச்சக்தியிலிருந்து சிறிதை நீக்கி இந்த ஆன்மாவுக்கு கிரியா சக்தியை விளங்க வைப்பது இந்த கலா தத்துவம். அதை கழித்தல் நீக்குதலை செய்யும். இந்த வித்தை பயனை அனுபவிக்குமாறு செய்யும். அந்த அளவிற்கு எந்த அளவுக்குன்னா எந்த வினையை அனுபவிக்கணும் நியதியில பெருமான் வச்சிருக்கானோ அந்த அளவுக்கு தான் அறிவு, அந்த அளவுக்கு தான் இச்சை, அந்த அளவுக்கு தான் அறிவு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அப்ப இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த ஐந்தும் ஆன்மா விட்டு நீங்காம இருக்கும். எப்பயுமே நீங்காது. இதெல்லாம் இந்த ஆன்மா இது எப்ப சங்கார காலம் வருதோ அல்லது இந்த உயிர்கள் இப்ப முக்தி அடையுதோ அந்த முக்தி அடைகிற காலம் வரைக்கும் இது இப்படியேதான் இருக்கும். காலம் நியதி கலை வித்தை அராகம்ங்கிற இந்த ஐந்தும் ஆன்மாவை விட்டு ஒரு காலமும் நீங்காது. ஒண்ணு சங்கார காலம் வரணும் அல்லது இந்த உயிர் முக்தி அடையணும். அந்த காலம் வரைக்கும் இந்த ஐந்தும் இந்த உயிரோடையேதான் இருக்கும். இது அதனாலதான் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு ஒரு சட்டை போல இருக்கும்னு சொன்னோம். அதனாலதான் இத சொல்லும் போது கஞ்சுக சரீரம்னு சொல்றோம். இந்த ஐந்தையும் சேர்த்து இது கஞ்சுக சரீரம்னு சொல்றோம், பஞ்ச கஞ்சுகம்னு சொல்றோம். ஆமா. அப்ப இந்த வித்யா தத்துவத்தின் என்ன பேர் சொல்றாங்கன்னா போக சயித்திரு காண்டம் சொல்றோம். ஏன்னா போகத்தை நுகர்வதற்கு இந்த ஆன்மாவை தகுதிப்படுத்தக்கூடிய இந்த தத்துவங்கள். அதனால இது போக சயித்திரு காண்டம், இன்னும் அசுத்த தத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இந்த போகம் நுகர்வதற்கு இந்த உயிரை தகுதிப்படுத்தணும்னா பெருமான் இந்த வித்யா தத்துவங்களை சரியா இயக்கி இந்த இந்த உயிர்களை இந்த பூமிக்கு அனுப்புறான். இப்படிதான் இந்த தத்துவங்களோட நம்மளை கூட்டி வச்சிருக்கான். இந்த உணர்வு நமக்கு வேணும். பெருமான் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கும்போது இச்சையை ஒழுங்குபடுத்தணும். முதல்ல இந்த அராகத்தை நம்ம ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா இச்சை தான் எல்லா துன்பத்துக்கும் நமக்கு காரணமாக அமையுது. அப்ப அந்த அராக தத்துவத்தை நம்ம ஒழுங்குபடுத்தணும். ஆனா நம்ம பெருமான் நமக்கு வச்சிருக்க அந்த அராகத்துலதான் நம்ம இருப்போம். நமக்கு இந்த உலக அராகம் தான் இருக்கும். ஆனாலும் நம்ம இந்த எல்லாம் நமக்கு பெருமான் கேட்கும்படி இந்த சித்தாந்த நூல்களை எல்லாம் கேட்கிற போது நமக்கு நம்மளோட இச்சையை ஒழுங்குபடுத்துறதுக்குரிய ஒரு வாய்ப்பு பெருமான் நமக்கு கொடுக்குறோம். இல்லைன்னா இந்த செய்திகள் எல்லாம் நாம கேட்கும்படி பெருமான் செய்யவே மாட்டான். அப்ப இதை கேட்டதுக்கு அப்புறமாவது இந்த உயிர்கள் என்ன பண்ணணும், இந்த இச்சையை ஒழுங்குபடுத்தணும். இந்த இச்சையை அராகத்தை ஒழுங்குபடுத்தினா அந்த அளவுக்கு இதனுடைய அறிவும் வளரும். ஏன்னா அந்த இவன் உலகத்தை எந்த அளவுக்கு விடுறானோ பெருமானை எந்த அளவுக்கு பற்றுகிறானோ அந்த அளவுக்கு இவனுக்கு அறிவும் வளரும். அப்ப வித்தையும் நல்லபடியா செயல்படும். அதுக்கப்புறம் அந்த கலை தத்துவமானது கிரியையும் நல்ல கிரியைகளா செய்ய ஆரம்பிப்பான். அததான் இங்க சொல்றாரு. அதனால இந்த முக்தி அடைகிற காலம் வரைக்கும் இதெல்லாம் நம்மளோடதான் இருக்கும். அப்ப இந்த இச்சையை ஒழுங்குபடுத்தினா நமக்கு அந்த நல்ல ஒரு வாய்ப்பு, பெருமானை வணங்கக்கூடிய அந்த முற்றறிவு, அந்த இறைவனை சார்ந்த போது நமக்கு அந்த முற்றறிவு வரும். அந்த மயக்க உணர்வு நமக்கு நீங்கும் இல்லையா. ஏன்னா அறிவில்லாத பொருள்களுடன் சேர்ந்து
நம்ம என்ன செய்வோம்? அறியாமையை தான் செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? அறிவில்லாத பொருள்கள் நமக்கு அறிவை தராது இல்லையா? ஆமா. திருவருளோடு சேர்ந்தா அறிவை பெற்று நிற்பதும் இந்த உயிர்க்கு இயல்பு இல்லையா? அறிவில்லாத பொருளுடன் சேர்ந்து அறிவில்லாதவனா நிக்கிறதும், அறிவுடைய பெருமானோட சேர்ந்து திருவருளோட சேர்ந்து அறிவை பெற்று அறிவுடையவனா நிற்பதும் அந்த ஆன்மாவோட இயல்பு. ஆனா இவன் எதுல இருக்கான்? மயக்க உணர்வுல. ஆன்மா உடல் முதலிய அந்த கருவிகளோடு சேர்ந்து உலகில வாழும்போது சிற்றறிவு உடையதாக தான் இருக்கு. இறைவனை சார்ந்த போதுதான் அது முற்றுடை உடையதா இருக்கு. ஏன்னா அந்த உயிரினுடைய தன்மையே சார்ந்ததன் வண்ணமாம் இயல்புதான் இல்லையா? அப்ப அந்த சத்தான அறிவுடைய அந்த பெருமானுடைய நம்ம இருக்கணும். நாம அசத்தான அறிவில்லாத நிலையற்ற இந்த உலகத்தோட சேர்ந்து இருக்கும். அதனால இந்த தத்துவங்கள் வேற முதல்ல அந்த தத்துவங்கள் எல்லாம் கடக்கணும். பெருமான் இந்த தத்துவங்களை நமக்கு கொடுக்கறதே இந்த தத்துவங்களை கடந்து அந்த அந்த தத்துவங்களை கடந்திருக்கக்கூடிய பெருமானுக்கு நம்ம போய் சேரணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை தத்துவங்களையும் பெருமான் நமக்கு கொடுக்குறான். இத்தனை தத்துவங்களையும் பெருமான் நமக்கு கூட்டுறான் அப்படிங்கிற முதல்ல அந்த நன்றி நமக்கு இருக்கணும். அதுக்காக தான் சுவாமி நமக்கு இதெல்லாம் எடுத்து சொல்றாரு. சுவாமி இப்படி எல்லாம் நமக்கு வச்சிருக்காருங்கிறது தான் நமக்கு இந்த வித்யா தத்துவங்களை சொல்றாரு. அடுத்த வகுப்புல நாம சிவ தத்துவங்களை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிற மாண்டுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிற்றம்பலம். நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. நமக்கெல்லாம் பயிற்சி அளிப்பதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள சைவநெறி செம்மல் சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உண்மை விளக்கம் என்கிற பகுதியில கிட்டத்தட்ட 19 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். அதிலே ஐயா அவர்கள் இந்த ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் விளக்கி வந்திருக்கிறார்கள். அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது ஐயங்கள், ஏதாவது கலந்துரையாடல் செய்ய வேண்டும், ஐயாவிடம் கேட்க வேண்டும் என்றால் உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் அங்கு பேசலாம், கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். உண்மை விளக்கம்ன்றது நம்முடைய பகுதி. அதாவது நம்மை நாம் அறிவதற்கு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. இவ்வளவு தூரம் ஐயா பேசுனது யாருக்காகன்னா, நாம நம்மள தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்குள்ள இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த உயிர் எதை பற்றுகிறது என்பதை பொறுத்துதான் நமக்கு மோட்சமும் முக்தியும் அப்படின்றது இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம். இது ஒரு பெரிய கதையோ இல்ல பெரிய சூத்திரமோ பெரிய தத்துவம்னு சொல்லிட்டு பயந்து நம்ம எட்டெல்லாம் ஓடிட வேண்டாம். என்னவோ பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள வந்து கேட்கவும் வேண்டாம். அது என்னன்னு கொஞ்சம் ஆழ்ந்து சாமி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சாமி தான் நமக்கு அதை புரிய வைக்கணும். கிட்டத்தட்ட 24 ஆன்ம தத்துவம் இதோட நிறைவு செய்துன்னு சொன்னார் ஐயா. கரெக்ட் தாங்களா ஐயா? இருபத்தி 24 தத்துவங்கள் இதோட நிறைவு பெறுதுங்களா ஐயா? 27 முடிச்சாச்சுங்க ஐயா. ஆன்ம தத்துவங்கள் 7 வித்யா தத்துவங்கள் முடிச்சாச்சு. 7 வித்யா தத்துவங்கள். அதாவது இதை ஐயா எப்படி பிரிச்சுக்கலாமா நீங்க? அதாவது வந்து வித்யா தத்துவம் அப்புறம் ஆன்ம தத்துவங்கள் 24. ஆன்ம தத்துவம். ஆமா. இப்போ வித்யா தத்துவங்கள் 7 முடிச்சிட்டோம். ஆமா. ஆன்ம தத்துவங்கள் 24 முடிச்சிருக்கோம். ஆன்ம தத்துவங்கள் 24. அதுல வந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா. பஞ்சபூதங்கள். ஆமா ஆமா. இது எல்லாமே 5 வரும். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பூதம் 5, புலன் 5, அறிதற்கருவி 5, தொழிற்கருவி 5, அந்த கரணம் 4.
ஆமா. ஆக மொத்தம் 4, 5, 20, 20, 24 அந்த கரணங்கள் 4ஓட சேர்த்து 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களாக முடியும். அடியார் ஆமா பெருமக்களே ஆமா இதெல்லாம் பார்த்து பயந்துறாதீங்க. இதெல்லாம் நம்முடைய உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ரசாயன மாற்றங்கள். இந்த மாற்றங்கள தான் எவ்வளவு பாருங்களேன், இத நம்ம மேற்கத்திய உலகங்கள் எல்லாமே புறத்தை தேடுனாங்க உலகத்த. மேற்கத்திய உலகங்கள் எல்லாமே புறத்தே வான ஊர்தி கண்டுபிடிக்கிறதும், ராக்கெட்ட கண்டுபிடிக்கிறதும், அப்புறம் வந்து செல்போன் கண்டுபிடிக்கிறதும், அப்புறம் வந்து புறத்தே இருக்கிற ரயில் கண்டுபிடிக்கிறதும், இப்படி எல்லாம் புறத்தே இருக்கிற பொருள்கள் எல்லாம் மேற்கத்திய நாடுகள் கண்டுபிடிச்சன. ஆனா, கிழக்கத்திய நாடுகளாகிய நாம என்ன பண்ணோம்னா, நமக்குள்ள என்ன நிகழ்கிறது என்கிற தேடல் நமக்கு பெரிய, பெரிய விஞ்ஞானம் இருந்தது. ஆக விஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் போது, மெய்ஞானமாக நம்ம வந்து என்ன பண்ணோம்? உள்ள தேடணும். உள்ள தேடுனதுடைய விளைவு தான், செயற்கைக்கோள்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத கோள்கள் எல்லாம் நம்ம உள்ள கண்டுபிடிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது என்ற பெரிய, பெரிய ஆதாரங்களோடு இவ்வளவு பெரிய உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு தத்துவங்களாக வந்திருக்கிறது. இந்த தத்துவங்களை மேற்கத்திய உலகம் ஏற்று அவங்க வந்து பிலாசபின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதமான புறத்தே உள்ள பிலாசபி தான் பேசுவாங்க. ஆனா நம்ம அகத்தே உள்ள மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நம்ம சித்தாந்த சைவம். அதுல அதனாலதான் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. முடிந்த முடிவாக நம்முடைய தத்துவங்கள் இருக்கிறது. முடிந்த முடிவுனா இதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. அவ்வளவுதான். ஆமா. இந்த தத்துவத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. ஆனா அனுபவமாக மாறணும்னா சாமி வரணும். சிவபெருமானுடைய கருணை வேணும். அந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம சாமியாகவே அந்த சிவபதம் அடைஞ்சு சிவபெருமானுடைய சொரூபத்தை அடைய போறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லைங்க. நிகழ்ச்சிக்கு வந்து அத்துணை அடியார் பெருமக்களும் இந்த நிகழ்வினாலே மிகப்பெரிய பேரு. அந்த சிவபதத்தை அடையணும். சிவமாம் பதவியை அடையணும். அந்த பதவியை அடையறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த சிவபதவினா வேற ஒண்ணும் இல்லைங்க. சிவானந்த நிலை. இந்த சிவானந்த நிலையை தொடர்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனந்தமான அந்த சிவானந்த சொரூபத்தை அடையறது தான் வந்திருக்கிறோம். ஆனந்தத்துக்கு அந்த ஆனந்த நிலையில நம்ம உற்பத்தி ஆயிருக்கிறோம். அந்த உற்பத்தி நிலையில போயிட்டு அந்த ஐக்கியமாகறதுக்கு தான் சரி, கிரியை, யோகம், ஞானம் மார்க்கங்கள்லாம் இருக்கு. அத்தனை மார்க்கங்கள்லயும் சாத்திரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், தோத்திரங்கள் ஒரு பக்கம் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். காலையில 5:20 மணிக்கு அதுல தோத்திரங்கள் பாடிட்டு வரோம். சாத்திரங்கள குறித்து செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஐயா அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய ஆன்மாவ நம்மள நாம தெரிஞ்சுக்கிறது தான். நாம யாரு? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு கூத்தம். சிவபெருமானே! அடியார் பெருமக்கள் யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா கிட்ட கைகள உயர்த்துங்க. ஐயா எனக்கு இப்ப இன்னைக்கு நடத்தின சம்பவங்கள்ல எனக்கு இது கேட்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுங்க. நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. சிகப்பு கலர் மாறிடும். புரியிற மாரி இருக்கும். ஆனா புரியாது. அப்ப என்னன்னா, ஆர்வத்தோட நம்ம கவனிக்கணும். புரியிற மாரி இருக்கும். அப்புறம் நீங்க எடுத்து பார்க்கும்போது என்னவோ சொன்னாரு ஐயான்னு யோசிக்க வேண்டியது இருக்கும். அதனால கேட்கணும். கேட்டு கேட்டு சிந்திக்கணும். ஆசான்கள் என்ன சொல்ல வராங்க? ஞானிகள் என்ன சிவஞானிகள் என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க. பட்டமல்லம்மா பேச வராங்க. அவங்க என்ன வகுப்புக்கு போறவங்க திருவாவடுதுறை ஆதீனத்துல. வாங்கம்மா. வெண்ணிலா அம்மா கூட வந்திருக்காங்க பாருங்க. ஒர்க்காட்பேட்டை அவங்க கூட வராங்க ஐயா என் கூட. சரிங்கம்மா. பேசுங்க. எல்லாருமே நீங்க ஏற்கனவே வகுப்புகள அனுபவிக்கிற ஆளு தானே. தாராளமா இத பத்தி ஆமாங்க ஐயா. பேசலாமே. ஆமாங்க ஆன்மாவுக்கு ஐயா. 24 தான். ஆன்ம தத்துவம் 24. ஆமாங்க ஐயா. அது வித்யா தத்துவம் முடிச்சாரு. இன்னைக்கு வித்தா தத்துவத்தை தானங்க ஐயா கொண்டு வந்தாரு. ஆமா. வித்யா தத்துவம் 7. ஆஹ் ஆமா. இத குறித்து ஆமா நீங்க கொஞ்சம் அதை கொண்டு பேசுங்க. வந்தாரா. ஆமா. இது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. என்ன உங்களுக்கு புரிஞ்சது? சொல்லுங்க. புரிஞ்சுதுங்க ஐயா. அவர் சொல்றது புரிஞ்சுது. அது ம். ஐயா ஸ்ரீதேவையா அதுக்கு சிவஞான போதத்துல என்ன பாடலுங்க ஐயா இதுக்கு குறிக்கும்? சிவஞான போதம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது உண்மை விளக்கம்ல. உண்மை விளக்கம் தாங்க ஐயா. இதுலயும் வருதுங்க இல்லையா அதே பாடலு அந்த மாதிரி பாட்டு இதுல வருதுங்களே. எதுலம்மா? சிவஞான போதம். சிவஞான போதம் இல்லைங்கம்மா. இதுலதான் வருது. சிவஞான போதத்துல இதுக்கு மேல வருது. இது முடிஞ்ச நிலையில இருந்து அங்க தொடருது. சரிங்க ஐயா. சரிங்க. சில கருத்துக்கு வந்து இதுல வரா மாதிரி தெரியுது. அதனால கேட்டேங்க ஐயா. ஆமாங்கம்மா. ஏன்னா இதையும் மனன பயிற்சியில ஒரு குரூப்ல கொண்டாடுறாங்க. சரிங்கம்மா. இது சூத்திரம் சொல்லி அதுக்கு பாட்டு கருத்துரை எடுத்துக்காட்டு வெண்பா எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்கய்யா. ஆமாம்மா. அப்போ சொல்ற போது சொல்றாங்க அதுல கருத்து வர்றதுனாலதான் இதுக்கு ஈக்குவலால வருமாங்கய்யா. இதுல இந்த
அதை ஒப்பிட்டு சிவஞான போதத்தை ஒப்பிட்டு பேசக்கூடிய இடம் ஏதாவது இருக்குங்களா ஐயா? வெண்பாக்கள் ஏதாவது சொல்லுவாங்களா ஐயா? இல்லைங்க. இப்ப உண்மை விளக்கத்துல 24 கேட்கவே அதான் ஆன்ம தத்துவம். நெட்வொர்க் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா. இல்ல அங்க வகுப்பு எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெண்பாக்களை சுட்டி காமிச்சிருப்பாங்க பொழுதுங்க ஐயா. இது வெண்பாக்கள் வருங்க ஐயா. பின்னாடி வரும். பின்னாடி இருக்கக்கூடிய நூற்பாக்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பாடல்கள் வெண்பாக்கள் வரும். சரிங்க ஐயா. சரிங்க. மிக்க மகிழ்ச்சி பட்டமல்லம்மா. நீங்க வகுப்புக்கு போறீங்க. வெண்ணிலம்மா இருக்கீங்களா? கொஞ்சம் மைக் எடுங்க. என்னதான் கத்துக்கிட்டீங்க? திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. ஐயா கவனிச்சங்க ஐயா, ஆனா சொல்லலாம் தெரியலங்க ஐயா. அதாவது வந்து நீங்க எந்த ரகம் அப்போ கவனிக்க தெரியா சொல்ல முடியாது உங்களால? ஐயா அது 24 ஆன்ம தத்துவங்கள் சொல்லியிருந்தார் ஐயா. 7 வித்தியா தத்துவங்கள் சொல்லியிருந்தாரு. அந்த கரணங்கள் 4 வரிசையா பாத்தீங்களா ஐயா? தடுமாற்றமா வருது, அதனாலதான் சொல்ல தாங்கினங்க ஐயா. கண்டிப்பா வித்யா தத்துவம் 7, வித்யா தத்துவம் 7 ஆன்ம தத்துவங்கள் 24 இது வரைக்கும் இப்போதைக்கு சொல்லியிருக்காருங்க ஐயா. ஆமா. இப்ப நிகழ்ச்சிக்கு வந்தவங்க ஏதோ ஒரு கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஆன்ம தத்துவம்னா எங்கேயோ இருக்குது ஆன்மா நினைச்சு கூடாது. அப்படிதானே? சித்தம் சிந்திக்கும், மனம் பற்றும், புத்தி அகங்காரம் எழுச்சியுறும், புத்தி நிச்சயிக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாரு. சரிங்க. எப்படி சொல்ல, திருப்பி சொல்லுங்க, ஒரு முறை சொல்லுங்க. சித்தம் சிந்திக்கும், மனம் பற்றும், அகங்காரம் எழுச்சியுறும், புத்தி நிச்சயிக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கவனிச்சுட்டு தாங்க ஐயா இருந்தேன். அற்புதம். நன்றிங்க. இந்த 4 வார்த்தை மிக நச்சுன்னு சொல்லிட்டீங்க. சித்தத்தோட குணம் என்னன்னா சிந்திக்கிறது, அப்படிதானே? ஆமாங்க ஐயா. குணம் வந்து பற்றுதல். ஆமா. ஆமாங்கய்யா. அகங்காரத்தோட நிலைமை எழுச்சியுடன் ஐயா. அற்புதம். ஐயா சொன்னது எழுதி வச்சிருக்கீங்களா? இல்லங்க ஐயா, அப்படியே கவனிச்சிட்டு இருந்தாங்க ஐயா. திரும்பவும் யூடியூப்ல போயிட்டு பார்த்து அப்புறம் நோட் பண்ணுவாங்க ஐயா. இப்ப ஐயா சொல்றப்ப கவனிக்கிறது மட்டும்தான் செய்வாங்க ஐயா. கண்டிப்பா. ஏன்னா இப்ப திரும்பவும் இது பதிவு வரலன்னா நோட் பண்ணணும்னு தோணும். நோட் பண்ணாம இருக்க மாட்டேன், பண்ணுவாங்க ஐயா. நிச்சயமா பண்ணுவேன். யூடியூப்ல பார்த்து பண்ணுவாங்க ஐயா. இப்ப ஐயா சொல்றப்போ, அதாவது ஒரு முறை நல்லா முழுசா கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா குறிப்பு எடுக்கிறப்போ இன்னும் நல்லா புரியுங்க ஐயா, மனசுல இருக்கும். கண்டிப்பா. இப்ப நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு கூட ஆன்மாவுக்கு 2 நிலைமை. ஆமா. ஒண்ணு பாசத்தின் பக்கம் மாட்டிக்கிட்டு முடிக்கும், இன்னொரு பக்கம் பதியின் பக்கம் மாட்டிட்டு முடிக்கும். நீங்க எந்த பக்கம் வரீங்கன்றத பொறுத்தா ஐயாவுடைய வகுப்பு புரியும். ஆமா. உங்களுடைய நிலைமையை பொறுத்தா 2 கட்ட நிலைமை தான். ஆன்மாவுக்கு என்னைக்குமே 2 கட்ட நிலைமை தான். ஒண்ணு இந்த பக்கம் உலகத்துல மாட்டிக்கும், உலகியல்ல மாட்டிக்கிட்டு ஆணவ கண்ம மாயையில இருந்துக்குன்னு அது ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும். இதை புரிய வைக்கிறதுக்கு குருநாதர்கள் வருவாங்க. அப்படி வந்த பிறகு ஆன்மாவுக்கு கண்ணாடி மாதிரி நின்று விளக்குவாங்க. நீ ஆணவத்துல இருக்கிறியா, கண்மத்துல இருக்கிறியா, மாயையில இருக்கிறியா, இந்த உலகையில் இருக்கிறியான்றத காமிச்சு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பொய்யாயின எல்லாம் பொய்யாக்கல வந்த முதல் பாட்டுல வந்த மாதிரிதான். அந்த பொய் காட்டி அத பொய்ய காமிச்சு பொய் காமிச்சு அப்புறம் மெய்ய காமிச்சு அப்புறம் வந்து அந்த உண்மை பொருளை காமிக்கிறது தான் குருநாதர்கள் எல்லாம் வர்றாங்க. வந்த பிறகு நம்மளை தெளிவிப்பாங்க. நாம அதை நாடி பிடிச்சு பாக்குறாங்கல்ல டாக்டர், அந்த பல்ஸ் பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் குருநாதர்கள் வந்து நம்மள பல்ஸ் பார்ப்பாங்க. பல்ஸ் பார்த்தோன்னா இந்த ஆன்மா வந்து உலகத்துல இருக்குதா, இல்ல உலகியல் இருக்குதா, ஆணவத்துல இருக்குதா, கண்மத்துல இருக்குதா, மாயில இருக்குதா, அப்படின்னு பாசத்துல இருக்குதான்னு பாப்பாங்க. இங்க ஆன்மான்றது எல்லாருமே இருக்கும். ஆமா, எல்லாருமே தான். இன்னைக்கு வகுப்பு நமக்காக தான் ஐயா திருத்தி விட்டுருக்காரு. போய் வகுப்பு நிச்சயமா அட்டன் பண்ணிட்டு. ஆமா, பாட்டு பஜனை பாட்டு அப்படியே நம்ம போய் கரை சேர்ந்துடலான்னு பாக்குறோம். அது ஒரு பக்கம் இருக்குது கோஷ்டி. அப்ப இது என்னன்னா சிந்திக்கவும் செய்யணும். அதாவது வந்து 14 சாஸ்திரம் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா சிந்திக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவனை வந்து அறிவு நெறியில அடையறதுக்கு எப்படி, அப்படி அன்பு நெறியில காலையில 5:20 வந்து பாடுறோம், நெக்க உருக பாடுறோம், மனமுருகி பாடுறோம். அந்த பாடுற சமயம் மட்டும்தான். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த கருவி கரணங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு திருப்பியும் மனமாயில என்ன பண்ணிடுறோம், மாட்டிட்டு முடிக்கிறோம். அதனால நமக்கு அந்த இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம சாஸ்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு தோத்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவார திருவாசங்கள் எல்லாம் தோத்திர வகையில வந்துடும். இந்த 14 சாத்திரங்களும் சாத்திர வகையில வந்து நம்முடைய அறிவு கண்ணை திறக்கிறதுக்கு, நம்மள யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு கூத்தம். அப்போ ஆன்மான்றது பசு. இந்த பசு படுகிற அந்த அவஸ்தையை தான் நம்ம வந்து இப்ப நிகழ்ச்சிக்கு வந்து செஞ்ச புண்ணியத்தினாலதான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அடியார் பெருமக்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம உலகில் எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம ஆணவத்துல இருக்கிறோமா, எல்லாருமே இருக்கோம். ஆணவத்துல, கண்மத்துல, மாயில தான் இருக்கிறோம். கடந்து இருக்கிறோமா, எல்லாமே அழியாது, கடந்து இருக்கிறோமா, புரிஞ்சிருக்கிறோமா,
அப்படின்றதுக்காக தான் நம்ம நம்மள நாம தெரிஞ்சுக்கிறது தான் நிகழ்ச்சிக்கு வரோம். அப்போ நம்மள கண்ணாடியில பார்த்து, ஓ நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், இந்த நிலையில நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுல எதுல நம்ம சிக்கி இருக்கிறோம், ஆணவத்துல சிக்கி இருக்கிறோமா, கண்மத்துல. கண்மன்றது ஒண்ணு இல்லைங்க, வினைங்க. நல்லது கெட்டது, நல்ல நல்ல வினை தீவினை. எப்படிப்பட்ட வினையில இருக்கிறோம், நினைத்தீங்கன்னா ரெண்டு வினைக்கு. ஆமா, ரெண்டு வினையில அப்பாற்பட்டு இருக்கிறோமா அப்படின்னு பாக்குறது நம்ம முயற்சி. இந்த கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சி நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த இறுதி பயன், விளைவுன்னு சொல்லுவாங்க. அந்த பயன், இறுதி பயன், நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. என்னதான் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மைக் எடுக்கிறதுக்கு பால் மாறுறோமே, என்னவோ புரிஞ்சது சாமி, என்னவோ தெரிஞ்சது சாமின்னு கூட பேசுறதுக்கு கூட நமக்கு முடியலையே. ஆமா, ஏதோ தெரிஞ்சது சாமி, ஏதோ பேசினாரு ஐயா, பேசினாரு அப்படின்னு கூட நம்ம சொல்றதுக்கு என்ன பண்ண முடியல, அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியல. அதனால நாம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம ஆன்மா பதியின் பக்கம் சாய்க்கிறதுக்கு தான் நம்ம. அப்ப சிவபெருமானை டார்கெட்டா, சிவபெருமான் தான் நமக்கு டார்கெட், சிவபெருமான் தான் நமக்கு இலக்கு. அப்ப இந்த உலகத்துல ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, நிலையில்லாதது நிலையானது. ம். ஆமா, கேள்வி இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில சொன்னாரு, நிலையில்லாதது. ஆ, ஆமா, நிலையில்லா. அப்ப ஆமாங்க. ஆமா, நிலையில்லாதது பற்றுச்சுன்னா என்ன ஆகும், அது திருப்பியும் பிறவிக்கு வித்துடும். வழிவகுத்துடும். ஆமா, வழி நிலையானது பற்ற வேண்டும். அப்ப நிலையானது எது, பற்றற்ற. அப்ப நிலையானது பற்றுனா என்ன பற்றிக்கிறது, இறைவனை பற்றிக் கொள்ளுதல். அதான் சொன்னேன், ரெண்டு பக்கம்னு சொன்னேன்ல, இந்த ஆன்மாவுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு. அதுல நிலையில்லாதது எது, நிலையானது எதுன்னு தெரிஞ்சு இப்ப குருநாதர்கள் எல்லாம் பேச பேச, ஆன்ம ஞானிகள் எல்லாம் பேச பேச அது தெரிஞ்சுக்கிட்டு நிலையானதை பற்றும் போது இந்த பாசமாகிய இந்த ஆணவ கண்மமாயி நம்மளை விட்டு நம்மளுக்கு சல்யூட் அடிக்கும். ஆமா, அப்போ நிலையானது ஐயா இறைவனை பற்றினா. ஆமா, இறைவனை பற்றும் போது நமக்கு சித்தாந்தம் தெளிவா புரியும். அவனருளாலே அவன் தாள் வணங்க அவன் நமக்கு தான் சாமி வேணும். வழி வகுப்பார். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, இது ஐயா பெரிய. ஆமா. ஐம்புலன்களும் சொல்லுங்க. ஐம்புலன்களும் ஐயா சொல்லியிருந்தாரு. நம்ம இறைவனுக்காகவே நம்ம அந்த ஐம்பொறிகளை கொண்டு போனோம் அப்படின்ற கருவிகளை, மாதிரி. நம்ம கருவி கரணங்களை இவரு வந்து எதுக்கு பயன்படுத்தணும். அற்புதம் கொண்டு அற்புதம் அற்புதம், நன்றி. அததான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஐயா. அது எப்படி நம்ம எடுத்துட்டு போறதுன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் வகுப்புல இருந்து வெளியில போகுதுன்னா ஐயா சொல்றத வச்சுதான் கொஞ்சம் அது எப்படி ஆமா நம்ம எடுத்துட்டு போவோம் தெரியலையே அப்படி கொஞ்ச நேரம் வெளியில போனேன். திருச்சியும் அந்த வகுப்பு கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்னது உண்மைதான். அப்ப நம்ம கருவிகளை எப்படி இறைவனுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு யோசிச்சாங்க ஐயா. நடுவுல கொஞ்சம் அப்படி ஐயா சொல்லி முடிச்சோன்னா அதுக்கு போயிட்டு அப்புறம் இல்ல முதல்ல கவனிப்பா அப்புறமா அதை யோசிச்சு அப்படின்னு நம்ம வந்துட்டாங்க. கருவிகளை எப்படி இப்பதான் நம்ம நாவுக்கரசர் பாட்டு ஞாபகத்து வரணும். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து. இப்ப நம்ம இங்கதான் தோத்திரம் தேவைப்படுது. நம்ம என்னதான் சாத்திரம் படிச்சாலும் இது ஐயா விளக்குவார் பாருங்க. ஐயா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. கருவிகளை குறித்து சொன்னீங்க ஐயா, அந்த கருவிகளை கொண்டு நம்ம இறைவன் பண்ணணும். ஆமா, சரியாவே வரவே இல்லையா, சரியா வரல ஐயா. ஐயா கேக்குது, கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, சொல்லுங்க. ஒரு பெரும்பாலும் நமக்கு அந்த கருவிகளை கொடுத்திருக்கிறது அவனை அடையறதுக்கு தான். ஆமா, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்ல. கண்டிப்பா. ஆனா இந்த பாழா போன உலகத்தை, இந்த உலகம் அனுபவிக்க நமக்கு அந்த வினைதான் கூடுது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவன் நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு உபதேசமா சொல்லிட்டான். நீங்க பேசுறது நமக்கு தெரியாம தெரியாத இருக்கிறப்ப செய்யும் போது அதுக்கு பரிகாரம் உண்டு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே தப்பு பண்ணோம்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது. ஆமா, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இதுல ஒரு கூத்து, என்ன கூத்துனா, இப்போ ஐயா சொன்னாங்க, வாந்தி எடுத்துட்டு ஒரு சாப்பாட்டை வந்து நீங்க பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க? ஐயோ சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஒரு மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பார்த்த உடனே அந்த வெளியே வந்து சாப்பாடை வந்து பார்த்துட்டுனா அதை சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. அது ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நெக்லெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு நெக்லேஷன், ஒரு உதாசீனப்படுத்தும். ஐயோ என்னடா இது வாந்தி எடுத்திருக்காங்களே அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா பொருளையும் பார்க்க சொல்றாரு. அப்ப அந்த நிலைமை வரணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மனம் வந்து இதை பற்றும், எல்லாத்தையும் பற்றும். ஒரு காரை பார்த்த ஒண்ணு பற்றும், ஒரு வீடை பார்த்த ஒண்ணு பற்றும், ஒரு பெண்ணை பார்த்த ஒண்ணு பற்றும், ஒரு ஆணை பார்த்த ஒண்ணு பற்றும்,
பெருசா அமெரிக்காவை பார்த்த ஒண்ணு பற்றும், இங்கிலாந்தை பார்த்த ஒண்ணு பற்றும், வெள்ளத்தோலை பார்த்த ஒண்ணு பற்றும், உடம்பு வாகுகளை பார்த்த ஒண்ணு பற்றும். இதுக்கு என்னன்னா பற்று வேலையே பெரிய வேலை இருக்கு. ஆனா இதுல ஐயா முதல் ஆரம்பத்துல சொன்னாரு பாருங்க, வாந்தி எடுத்த மாதிரி வாந்தி எடுத்த பொருளை விரும்பினா என்ன பொருள் என்ன அதை விரும்புவீங்களா? அது மாதிரி அந்த அந்த உமிழ்ந்த ஒரு பொருளை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரி தான் இந்த உலகம் எல்லாமே. இது எல்லாமே சிறைதான் ஒரு இடத்துல சொன்னாரு. இது குறித்து அடியார்கள் யாரா பேச விரும்புறீங்களா? இது ஆரம்பத்துல இருந்தவங்க நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது பாழா போன மனம் என்ன பண்ணுதுன்னா, சொக்கநாத அதுதான் ஓடி போய் வெண்பாளர் ஓடி சொல்றாருங்க ஐயா. ஐயா சொக்கநாத வெண்பால குருநாத சம்பந்த பெருமான் சொல்றாரு, உலகம் எனக்கு காண்ற சோறாய் காணவில்லையே சொக்கநாதான்னு சொல்றாரு. சொக்கநாத வெண்பால் எவ்வளவு பெரிய மயக்கத்தை அறுக்கிறாரு பாருங்களேன். ஐயா என்ன சோறு? காண்ற சோறுனா கக்கிய சோறுன்னு அர்த்தம். கக்கிய சோறு. ஆமா. அப்போ ஏன்னா அனுபவிச்ச ம். அதே இன்பத்தை தானே திரும்ப திரும்ப அனுபவிக்க விரும்புறோம். ஆமா. இந்த கூத்து நம்ம அதனால அதை காண்ற சோறுங்கிறாரு. ஆமா. நாய் வாந்தி எடுத்தது தானே சாப்பிடுமா? அது மாதிரி மனிதர்கள் இதை விரும்பி விரும்பி இந்த உலகத்தை பற்றி கொள்வதில் போல அது மாதிரி சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். இதை விட ஒரு உதாரணம் வேற எதுவும் இல்லை. ஆனா என்ன பண்றது, பாழா போன மனம் வந்து பற்றுகிறது. எதை பற்றுகிறது? நிலையில்லாததை ஓடி ஓடி பற்றுகிறது. ஆமா, ஓடி ஓடி பற்றுகிறது. இது நமக்கு இதை விட ஒரு காண்ற சோறு இந்த விளக்கம் வேற எதுலயும் நமக்கு கிடைக்காது. அற்புதமான ஒரு இந்த 1 மணி நேர நிகழ்வு நம்முடைய பற்றுகளை எல்லாம் மறந்து இந்த சிறையில், இந்த உலகமாகிய சிறையில், இந்த உலகமாகிய மருத்துவமனையில் நாம் எல்லோரும் ஒரு வியாதிஸ்தர்கள். அதாவது வந்து நம்முடைய வினையை கழிக்கத்தான் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல வந்து லக்ஸூரியஸா நம்ம வாழறதுக்கு வந்துட்டோம்னு நினைச்சுக்கிறோம். ஆமா. அதனால வந்த இடம் வந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதியும் இருக்கிறதுனால இங்கேயே தங்கிட முடியாது இல்லையா? அதனால இது வந்து வந்த இடம் வந்து நம்ம வினையை போக்குறதுக்கு வந்திருக்கோம். அந்த வினையை போக்கி முடிச்சு நல்ல சிவகதியை அடைஞ்சு இருவினை போக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா வினையும் அருந்து 2 வினையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கணும். அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு அர்ப்பணிச்சு சிவ அர்ப்பணம் சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்து செஞ்சீங்கன்னா அந்த வினை வந்து உங்களை வந்து சாராது. நீங்க அந்த வினையை கடந்துடலாம். அந்த வினை வந்து அது உங்களை சேராது. அதை சிவார்ப்பணம் சொல்லிட்டு நீங்க எந்த வினையும் செய்யலாம். அது நன்றோ தீதோ அது வந்து அப்பா எனக்கு தெரியல, நீங்க பாத்துங்க சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியம் அதனுடைய வினை வந்து உங்களை சேராதுன்னு சொல்லி இந்த விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிக உன்னதமான சிவானந்த நிலையில இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்துல நரகமும் சொர்க்கமும் கடந்து நிக்கலாம் அப்படின்றதுதான் முடிந்த முடிவு. நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை உள்ளங்களையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த அற்புதமான சித்தாந்த வகுப்பிலே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். வேற யாராவது ஆத்மார்த்தமா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசுங்க. ஐயா சிவாய நம்ம ஐயா. வாங்கம்மா வாங்க. மாயன்ற இதுல இருந்து மாட்டாம இருக்கணும்ன்றதுக்கு தானே ஐயா இது. ஞானாசிரிய வருவார். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. மாயையில இருந்து நம்ம மாட்டாம இருக்கணும்ன்றதுக்கு தானே இதெல்லாம் உதாரணம். மாட்டி விட்டுருக்கிறதே அவன் தான்மா. அதுதான் அது நம்ம எப்படி வெளியே வர்றது? அவன்கிட்ட தான் சொல்லணும், பெருமான்கிட்ட தான் சொல்லணும். அவன்கிட்ட சொல்றதை தவிர நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுமா. ஏன்னா இதெல்லாம் எல்லாமே ஏற்கனவே பிக்சடா பண்ணி வச்சுட்டான். ஆமாயா. அந்த மிஷினை எப்படி செஞ்சு வச்சிருக்கானோ அந்த மாதிரி அந்த மிஷின் ஓடும். அதுல இருந்து எப்படி வெளிப்படுறதுன்றதுதான் ஒரு இது இருந்துச்சு. அததான் நம்மளால அந்த கருவிகளை அடக்க முடியாது. நாம அவங்கிட்ட அடங்கணும். நாம அவங்கிட்ட அடங்குனா அந்த கருவிகள் அவன்கிட்ட அடங்கும். நமக்கு அடங்காது. நம்ம அவங்கிட்ட தானே அடங்கி தானே இருக்கோம். அவரைதான் நினைக்கிறோம், அவரைதான் இது பண்றோம். அப்போ நம்ம அப்படி இல்ல, நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம் சொல்றோமே ஒழிய நாம இந்த உலகத்தை தான் சார்ந்து இருக்கோம். அப்படிங்களா ஐயா? ஆமா, உலகத்தை ஒரு இன்பத்தை நம்ம அனுபவிக்கும் போது இப்போ ஒரு சாப்பாட்டை சாப்பிடுறோம் அப்படின்னா கூட அந்த சுவை அது காரமா இருக்கா இனிப்பா இருக்கா அப்படின்னு தெரியுது இல்ல? ஆமாயா ஆமாயா. அது வந்து அது சிவானுபவமா நமக்கு எடுத்துக்க தெரியலையா? அப்படி வாழ்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் அது சிவானுபவமா நமக்கு தெரியுதா? இல்லையா, நம்ம ருசி தான் பாக்குறோம். தெரியும். அப்ப அந்த நாக்குக்கு நம்ம அங்க அடிமையா தானே இருக்கோம். நாக்குக்கு அடிமை. பெருமானுக்கு அடிமையா இருக்க வேண்டிய நாம நாக்குக்கு அடிமையா இருக்கோம். ஆமாயா, ஆமா. நல்ல உதாரணம் ஐயா. சிவானந்த் ஐயா.
அதனால நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கோம். நம்ம அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம்னு நினைக்கிறோமே ஒழிய, அந்த ம். தன்மையெல்லாம் இல்ல. அதேதான்யா. அதான் அப்படிதான் இருக்கிற மாரி ஒரு நெனப்பு வருதே தவிர, ஆனா அதுல இல்ல நம்ம. ரைட்டு. இருக்க கரெக்ட். முடியும். ஆமா. சரிங்கய்யா. அது நன்றிங்க. நன்றி. நம்ம நம்ம எந்த நேரமும் சிவாய நமன்னு சொல்லணும், நினைக்கணும்ன்றோம். டக்குன்னு மாறிடுதேய்யா அப்படியே. இல்ல வாய் அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் மனசு வேற ஏதோ கண்ணு ஒரு இடத்துல, கருத்து ஒரு இடத்துல தான் நமக்கு இருக்கு. ம், ம். கண்ணும் கருத்தும் ஒரு இடத்துல வரணுமே. அதான் அதான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை அப்படிங்கிறாரு. இந்த பண்பு ஆமாய்யா. இருந்தா தான் பெருமானை ம், ம். நினைச்சோனே நம்ம கண்ணு கலங்கணுங்கிற எந்நேரமா அழுதுகிட்டே இருக்கார்லம்மா அப்பர் சுவாமி. ஆமாமா, ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஏன் அழுவுறாரு? அதான் மழைவார கண்ணீர் மழையும் சொல்றாரா இல்லையா? ஆமாய்யா. அப்புறம் எப்படி இப்படி அழுகுறாருன்னா, அந்த பெருமானுடைய கருணையை நினைச்சிட்டே இருக்காரு. அதனால அழுகை வந்துகிட்டே இருக்கு. ஆமா. அவர் அப்போ அதுலருந்து ஆமா. வெளிப்படல அவங்க. அதிலேயே மூழ்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த அனுபவம். இல்ல. ஆமா. நமக்கு இல்ல. நமக்கு இல்ல. எல்லாத்துலயும் பெருமான் அவங்க பாக்குறாங்கம்மா. ஆமாங்க. நம்ம போய் பெருமானுக்கு முன்னாடியே நின்னா கூட நம்ம சிந்தனை பெருமான்ட்ட ஒன்றுதான். ம். சரிங்கய்யா. சரிங்க. அம்மா இப்போ நன்றி அறிதல்னு ஒண்ணு வரணும். ஆமாங்கய்யா. நன்றி கெட்டவங்களுக்கு எப்படி கண்ணீர் வரும்? நன்றி அப்படிலாம் நன்றி இல்லையா? எப்ப சிவாய நமன்னு 1008 சொன்னாலும் நன்றி அறிதல்னு ஒண்ணு வரணும் இல்லையா? நன்றி அறிதல்னா என்ன? என்னோட மனம் என்ன உயிர் மனம் ஒன்றாம செய்யற வேலை அது. மனம் ஒண்ணு இல்ல. நன்றி அறிதல் வந்துருச்சுனாலே எல்லா ஒன்றுதலும் வந்துரும். என்ன ஆ. உயிரோட வச்சிருக்கிறத நீதாம்பான்னு புரிஞ்சுக்கிட்டேன். ம். ஒரு க்ஷண நேரத்துல புரிஞ்சுக்கிட்டேன். காக்கா வலிப்பு வந்தவன பாருங்க. அந்த காக்கா வலிப்பு வந்தவன நல்லா பாருங்களேன். ரோட்ல திடீர்னு சைக்கிள்ல போவான். திடீர்னு விழுந்துருவான். கைய ஒரு பக்கம் ஆமாங்க. இழுத்துக்கும், கால ஒரு பக்கம் இழுத்துக்கும், கைய கால உதைச்சுக்கும், நாக்க புடிச்சுக்கும். நீங்க நினைச்சு பாருங்க. அவன பார்த்த உடனே நீங்க 2 கணம் யோசிக்கணும். சாமி நீ இல்லன்னா வாழ்க்கை இல்ல. ஆமாய்யா. காக்கா வலிப்பு வந்தவனே போதும். உதாரணம் அதுவே போதும். அவன் இழுத்துக்கின்னு முறைச்சுக்கின்னு கைய கால உதைக்கும் போது, அப்பா ம். ஒரு நரம்பு பிசறதுக்கே இவ்வளவு ஆமா, கூத்தா? அப்படியே உடம்பே துடிக்குது. ஆமாய்யா. ம். அப்ப யாரு? நடத்துறது இறைவன், இறைவன் தானே? இறைவன், இறைவன். ஒரு க்ஷணம் மூளைய மாத்தி விட்டா என்ன ஆயிடும்? ஆமாய்யா. எங்கே செல்லும் இந்த பாதைன்னு தான் நம்ம நிக்கணும். ஆமாய்யா. இப்போ என்ன நான் நடத்துறது இறைவன் தான் நன்றி அறிதல் உங்களுக்கு வந்த பிறகு நிச்சயம் உங்களுக்கு அந்த கண்ணீர் கண்டிப்பா வரும். நீங்க அப்ப சொல்ற சிவாய நமன்றது அப்ப அதத்தான் உணர்ந்து சொல்ல முடியும். எப்ப சொல்லுவீங்க நீங்க உணர்ந்து? இந்த உண்மையை உணர்ந்த பிறகு அப்பா ஒவ்வொரு கணமும் நீ இல்லன்னா நான் இல்ல. ஆமாங்கய்யா. நினைக்கும் போதே கண்ணுல தண்ணி வரணும் ஐயா. அப்போ ரைட்டு. நீ இல்லன்னா நான் இல்ல அப்படின்னும் போது அந்த இரண்டரை கலந்து அப்பா உன்னாலதான் நான் ஆமாய்யா. நிக்கிறேன், உன்னாலதான் நான் போறேன், ஆமாய்யா. உன்னாலதான் நான் வரேன் அப்படின்னும் போது அப்போ நீங்க சொன்ன ஆமாய்யா. அந்த நன்றி அறிதல் வந்துரும். அப்போ ஐயா சொன்ன அந்த இந்த புலன்கள் கண்டிப்பா. எல்லாமே சாமிக்கு தான். இந்த உலகம் கண்டிப்பாய்யா. அவனுக்காக கண்டிப்பாய்யா. இந்த உலகம் நன்றி அறிதலுக்காக இறைவனை அடைவதற்காக நம்ம வந்திருக்கிறோம். வந்த உலகத்தை பற்றாம இந்த உலகத்துக்கு மூல காரணமா இருக்கிற இறைவனை பற்றிக்கும்ன்ற எண்ணம் நமக்கு வரும். அப்ப இறைவனை பற்றும் போது நமக்கு மிகப்பெரிய ஆமாய்யா. ரிலீஃப் கிடைக்கும். ரிலீஃப்னா விடுதலை கிடைக்கும். எதுல இருந்துன்னா இந்த ஆணவம், கண்மம், மாயிலிருந்து விடுதலை பெற்று சுய அறிவு கிடைக்கும். சுய அறிவு கிடைக்கும் போது நீங்க பசுஞானம் பெறுவீங்க. பசுஞானம் பெற்ற பிறகு பதிஞானத்துக்கு வருவீங்க. பதிஞானம் பெற்ற பிறகு நீங்க இரண்டரை கலந்துருவீங்க. நீங்க சிவோகம் சொல்லக்கூடிய இரண்டரை கலந்து ஆனந்தமான ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. அப்ப வாழும் போது சுய நீங்க ஜீவன் அறிவெல்லாம் ஒண்ணும் முக்தர்களா வாழ்வீங்க. கிடையாதுங்கய்யா. சுய அறிவுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாதுயா ஆன்மாக்கெல்லாம். ஐயா ஆன்மாக்கு சொல்லுங்க. எந்த சுய அறிவு இருக்கு? ஆமா அவன் ஆன்மாக்கு ஊட்டு சுய வித்தால் தானே. அறிவுலாம் அவர் கிடையாது. உணர்த்தினாதானே ஐயா. அவர் உணர்த்தினாதானே ஐயா உணர முடியும். அதேதானே. அவன் ஆமா அது உண்மைதான். அவன் ஆமா அத அது அது உங்க அறிவு இல்லல்ல. உணர்த்தின ஆமா. அறிவு இல்ல. ஆமா அவர் நிச்சயம் உணர்த்தணும். அவர் அது உணர்த்தணும் ஐயா. நிச்சயம் இந்த நிச்சயம் நிச்சயம். அப்போ ஆன்மாக்கெல்லாம் அறிவு கிடையாதுமா. அறிவுங்கிறதுலாம் கிடையாது ஆன்மாக்கு. எதை ம். சாருதோ அதோடைய அறிவு தான் அந்த ஆன்மாவுடைய அறிவு. கண்டிப்பா சரிங்க. அதை சார்ந்ததின் ஒண்ணு சுருக்கமா சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஆமாங்க. எந்த அறிவு சார்ந்தவண்ணம். இருக்கா? சார்ந்தவண்ணம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாமா? ஐயா பணசு ஐயா பேசணும். சிவாய நம்ம ஐயா. சிவாய நம்ம ஐயா. வாங்க 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 வாங்க. அதுதான் ஐயா அருமையா கண்ணதாசர் ஒரு கவிதையில சொல்லுவார் ஐயா. இதெல்லாம் சொல்லுங்க. எப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழிந்து பாரென இறைவன் பணித்தான்.
பாசம் என்பது யாதெனக் கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதெனக் கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன் பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்ன எனக் கேட்டேன் வாடி பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னதை யாதெனக் கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருக நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அற்புதம், இந்த அற்புதம், அற்புதம், அற்புதம். ஆண்டவனே அனுபவமா இருக்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுதான் வந்து இப்ப ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவார் பாருங்க, அறிவானும் தானே. ஐயா இருக்கீங்களா? அரைக்கலாமையார் சொல்றாங்க, அறிவானும் தானே தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிவாய் அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே அவன். அப்பாடி சிவபெருமான் எல்லாமே அவன். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். இந்த நிகழ்ச்சி வருகிற செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயுவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.